அசைவாடுகிற எங்கள் தேவனே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. நீர் இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்தவரே உமக்கு நன்றி அப்பா. பெரிய அற்புதங்கள் பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கும் வழிக்காக துதிக்கும் வழிக்காக நாங்கள் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஸ்லாக்கியதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. வல்லவராய் இருக்கிற எங்கள் தேவனே, நல்லவராய் இருக்கிற தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. 2-3 பேர் நாமத்தினால எங்கே கூட இருக்கிறார்களோ அங்கே நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீரே இயேசுவே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா தேவனே, உமக்கு நன்றி 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 அப்பா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சொல்லுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. சொல்லுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. அறிக்கை செய்வோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையில் நிழல் உண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம். சொல்லுவோம். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள். ஆமென். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். அறிக்கை செய்வோம். வல்லவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றி நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன்.
இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். இந்த காலத்திலும் இந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே தாதையும் நீரே தாவரம் நீரே என் தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும். இன்னும் ஒரு விசை இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் இந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் அப்பா. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜெயத்தை கொடுக்கிற எங்கள் தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாவற்றிலையும் எங்களுக்காக ஜெயத்தை தருகிற தேவனே உமக்கு நன்றி 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 அப்பா. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் ஆண்டவரே உம்முடைய சிலுவை அப்பா உம்முடைய சிலுவையிலே நீர் சிலுவையிலே மரித்த இரத்தத்தை சிந்தினடினால் ஆண்டவரே உம்முடைய இரத்தம் எங்களை பாதுகாக்கிறது அப்பா. உம்முடைய இரத்தம் எங்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறது. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 அப்பா. கோலியாத் எங்களுக்கு எதிராக நின்றாலும் ஆண்டவரே ஆண்டவராக இயேசுவினுடைய நாமம் இருக்கிறது அப்பா. உம்முடைய நாமத்திலே வெற்றி உண்டு உம்முடைய நாமத்திலே ஜெயத்தை உண்டு. அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அப்பா எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முன் நன்றியுள்ள இதயத்தோடு அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றியுள்ள இதயத்தோடு நீர் எங்களுக்கு தந்தீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நீர் செய்த நன்மைகள் 1000 உண்டு ஆண்டவரே. நாங்கள் இதை விவரிக்கவே முடியாதப்பா. சொல்லி முடியவே முடியாது ஆண்டவரே. காரணம் எத்தனையோ நன்மைகள் எத்தனையோ அதிசயங்கள் நீர் எங்களுக்கு செய்தீர் ஆண்டவரே. நமக்காக செய்தீர் தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. சாத்தானுடைய கிரைகளில் இருந்து நீர் எங்களை விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. நீர் தான் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறீர். நீர் தான் எங்களுடைய தாயாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் என் கண்மலை என் கோட்டை துருகம் நான் நம்பி இருக்கிறேன் கேடகமே. உம்மை உயர்த்துகிறேன் உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. துன்ப நேரத்தில் அப்பா நீர் தான் எங்களுக்கு துணையாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. துன்ப நேரத்தில் நாங்கள் உம்மை கூப்பிடும் பொழுது நீர் எங்களுக்கு பதிலை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நீர் அப்பா பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் 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 ஆண்டவரே. உமக்கு கோடி கோடி நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. ஓ எந்த காலத்திலும் அப்பா எந்த நேரத்திலையும் நாங்கள் உம்மை துதிப்போம். காரணம் நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையில் இருந்த யாராவது ஒரு சத்தமாக நம்முடைய தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்தரிக்கிறோம். 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 ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வது தேவனுக்கு அற்ப காரியம். ஆமென். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் தேவன் செய்ய நினைத்த காரியங்கள் ஒருபோதும் தடைப்படாது. ஆமென். இது நாங்கள் அறிக்கைத்து அற்ப காரியம் உமக்கு இது அற்ப காரியம் என்கிறது பாடல் நாங்கள் பாடி நம்முடைய தேவனை உயர்த்துவோம். அற்ப காரியம் உமக்கு இது அற்ப காரியம், அற்ப காரியம் உமக்கு இது அற்ப காரியம், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். சொல்லுவோம், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம், அற்ப காரியம் உமக்கு இது அற்ப காரியம், அற்ப காரியம் உமக்கு இது அற்ப காரியம், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். காற்றையும் காண்பதில்லை, மழையையும் காண்பதில்லை, காற்றையும் காண்பதில்லை, மழையையும் காண்பதில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுதே.
வறட்சி எல்லாம் செழிப்பாக மாறிடுதே. தண்ணீர் மேல் நடப்பதும் என் கண்ணீரை துடைப்பதும் அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். சொல்லுவோம், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்ப காரியம், அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்ப காரியம் சொல்லுவோம், அதிசயம் அற்ப காரியம். ஒரு குடம் என்னை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. ஒரு குடம் என்னை தவிர என்னிடம் ஒன்றுமில்லை. ஆனாலும் பாத்திரங்கள் வழிந்திடுதே. குறைவெல்லாம் நிறைவாக மாறிடுதே. முடிந்து போன எந்தன் வாழ்வில் துவக்கத்தை தருவதும் அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். சொல்லுவோம், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். காற்றையும் காண்பதில்லை, மழையையும் காண்பதில்லை. காற்றையும் காண்பதில்லை, மழையையும் காண்பதில்லை. ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுதே. வறட்சி எல்லாம் செழிப்பாக மாறிடுதே. தண்ணீர் மேல் நடப்பதும் என் கண்ணீரை துடைப்பதும் அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்ப காரியம், அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்ப காரியம், உமக்கிது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள், அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். அற்புதங்கள் செய்வது அற்ப காரியம், அதிசயம் செய்வது அற்ப காரியம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அற்ப காரியங்கள் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவரே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறங்கள் அன்பான தகப்பனே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஓ தேவனே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
காற்றையும் நாங்கள் காணவில்லை, மழையும் நாங்கள் காணவில்லை. ஆனாலும் அப்பா வாய்க்கால்களை நிரப்பி வைக்கிறங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நீர்தான் அப்பா அற்புத விதமாக வாய்க்கால்களில் நிரப்ப செய்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. வறட்சி எல்லாம் செழிப்பாக மாற்றுகிறங்கள் தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர்தான் பெரிய காரியங்களை செய்கிறீர் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். எங்களுடைய சபையில நீர் பெரிய காரியங்களை செய்கிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் தான் நமக்காக கொடுத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள் நீர் நிறைவேற்ற போகிறீர், நீர் நிறைவேற்றுகிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. தாமதம் ஆனாலும் அப்பா ஹல்லேலூயா நீர் தான் அப்பா அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி நன்றி. சரியான நேரத்தில் நீர் அதை நிறைவேற்றுவீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய முகம் அப்பா நீர் தான் பெரிய காரியங்களை செய்கிறீரப்பா. எங்களுடைய முகம் பிரமிக்கத்தக்க அப்பா. நீர் எங்களுக்காக ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. நீர் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும் பொழுது மற்றவர்கள் அப்பா எங்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் அப்பா. எப்படி இவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து இதை விடுதலையாக்கப்பட்டார்கள் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள் அப்பா. காரணம் நீர் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில செயல்பட்டீர், எங்களுடைய வாழ்க்கையில செயல்படுவீர். அதற்காக உமக்கு நன்றி, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்தீர், இனிமேலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நன்மைகளை நீங்கள் நினைத்துக் கொண்டு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனே உமக்கு நன்றி. நீர்தான் எங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. வியாதியிலிருந்து நீர்களை விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறப்பா. எந்த வழிகளை இருந்தாலும், எந்த பிரச்சனைகளை இருந்தாலும் நீர் அதில் இருந்து நீர் விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர்தான் அப்பா பேப்பர் விஷயத்துல ஒரு அற்புதத்தை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர்தான் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி. ஓ பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை நீர் தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி. கணவர் மனைவிக்குள்ள நீர் சமாதானத்தை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்திரப்பா. இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயங்களை செய்திரப்பா. இதை நடக்காது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அப்பா இதை நடந்தது எங்களுடைய வாழ்க்கையில. அதற்காக உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, இனிமேலும் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வீர். அதற்காக உமக்கு நன்றி நன்றி அப்பா. நீர் தான் உம்முடைய சபையில ஆத்துமாக்களை கொண்டு வருவீர் அப்பா. நீர் கொடுத்த தரிசனத்தின் படி 100 ஆத்துமாக்களை கொண்டு வருவீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் செய்ய நினைத்தது தடைப்படாதப்பா. எந்த மனுஷனும் இதை தடை நிறுத்த முடியாதப்பா. சாத்தானுடைய கிரியைகளையும் அப்பா அதை தடை நிறுத்த முடியாது. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, அற்ப காரியங்களை செய்கிற தேவனே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்ப காரியங்களை செய்கிற தேவனுக்கு யாரோட சத்தமாக தேவனுக்கு நன்றி சொல்லி துதிப்போம்.
நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் போதும். அந்த கிருபை பெரியது. ஹல்லேலூயா. தம்முடைய கிருபையினால் தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக எங்களை அழைத்து இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். அதெல்லாம் தேவனுடைய கிருபையினால் தான். அவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் வாழவே முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை என்கிற அந்த பாடல் நாங்கள் பாடி உண்மையுள்ளத்தோடு தேவனை துதிப்போம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லை. நான் வாழ்வதே உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்ல. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியெல்லாம் என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. தகுதியெல்லாம் என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லையே
இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. கேட்போமா? உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில். உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே. கேட்போம் கேட்போம். உங்க கிருபை போ, அந்த கிருபை கேட்போமா? இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, நான் என்று சொல்ல, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை. திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நானும் இல்லை. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீரில்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்வது உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றும். இன்னும் ஒரு விசை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே, ஹல்லேலூயா. தேவனே, உமக்கு நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கொடுத்திருக்கும் அவருடைய கிருபைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அவருடைய கிருபையினால் தான் இன்றைக்கு நாங்கள் வாழ்கிறோம். அவருடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றுமில்லை. நாங்கள் தனிமையில இருந்த பொழுது தேவனுடைய கிருபை தான் அப்பா, தேவனுடைய கிருபை தான் எங்களை தாங்கினது, தேவனுடைய கிருபை தான் எங்களை அரவணைத்தது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. வெட்கத்தில் நாங்கள் இருந்த பொழுது தேவனுடைய கிருபை தான் எங்களுடைய வெட்கத்திலிருந்து விடுதலையாக்கி அல்லேலூயா எங்களுடைய தலையை உயர்த்தி வைத்தது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தேவனே உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை அழைத்த தேவனே, எங்களை தொட்ட தேவனே, ஓ இனிமேலும் எங்களை நடத்த போகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உடைய கிருபை இல்லாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை. உடைய கிருபை இல்லைனா ஆண்டவரே, ஓ நாங்கள் இந்த சபையிலே இருந்திருக்க மாட்டோம் ஆண்டவரே. அப்பா உடைய கிருபை இல்லைனா நாங்கள் ரட்சிக்கப்படவே இருக்க மாட்டோம் ஆண்டவரே. ஒரு பெரிய கிருபை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே, பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கிருபையினால் தான் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம் ஆண்டவரே. மகளாக எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுக்குள் திறமை இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, எங்களுக்குள் எதுவுமே இல்லாவிட்டாலும் அப்பா உடைய கிருபை இருந்தால் போதும் ஆண்டவரே. உடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அப்பா நாங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய கிருபை அவ்வளவு முக்கியம், அவ்வளவு அப்பா விலை ஏற பெற்றது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினால் தான் அப்பா, அவர் உயிரோடு எழுந்ததினால் தான் அப்பா இன்றைக்கு அந்த கிருபை எங்களுக்காக கிடைத்தது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி சொல்லுங்க. தேவனுடைய கிருபைக்காக நன்றி சொல்லி தேவனை துதிங்க. அந்த கிருபைக்காக நினைத்துக் கொள்ளுங்க. அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்தது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் கதறி அழுத நேரத்தில் அப்பா உடைய கிருபை தான் எங்களை தாங்கினது. உடைய கிருபை தான் நல் பாதையை எங்களுக்கு காட்டினது ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த கிருபைக்கு எங்களுக்கு தகுதி இல்லை ஆண்டவரே. ஆனால் அப்பா எங்களுடைய தகுதியை பார்க்காமல் அப்பா, நாங்கள் யார் என்று பார்க்காமல் அப்பா அந்த கிருபையை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. மனுஷர்கள் அப்பா எங்களை புரட்டி விட்டாலும் அப்பா நீர் எங்களை மறவாமல் நினைத்தப்பா உம்முடைய மந்தையை நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. உடைய கிருபையினால் தான் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுகத்தை பெறுகிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உடைய கிருபையினால் தான் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அற்புதங்களை பெறுகிறோம் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த எல்லா துதியும் கனமும் மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். Alléluia. Nous allons maintenant tous se lever et on va tous remercier et on va intercéder tous ensemble pour les sujets de prière. Seigneur Père, je te loue, Papa. Jésus-Christ, je te loue. Saint-Esprit, je te loue, Seigneur Père. Je te remercie, Papa, pour ta grâce, Seigneur Dieu, que tu as donnée envers nous, Seigneur. Je te loue, Seigneur Père. C'est toi qui entends nos paroles, qui entends nos prières, Seigneur. C'est toi qui œuvres pour la vie de tous tes enfants, Seigneur. Je te loue, Papa. Seigneur Père, tu as donné ta vie pour chacun de nous. Je te loue, Papa. Tu nous as lavé, tu nous as purifiés, tu nous as sanctifiés. Et c'est pour ça que tous les jours de notre vie, c'est une nouvelle grâce, une nouvelle onction, une nouvelle honneur qui nous est donnée. Je te loue, Papa. Tu es celui qui tient ta parole, tu es celui qui tient tes promesses, Seigneur. Je te loue, Seigneur. Père Dieu, c'est toi qui nous gardes de tout mal, Seigneur Père. Je te loue, Papa. Seigneur Père, tu nous bénis à notre arrivée et à notre départ. Je te loue, Papa. Seigneur Père, tu nous fais grandir, Seigneur, et tu nous plantes près des courants d'eau et nous donnons les fruits en sa saison, Seigneur Père. Je te loue, Papa. Seigneur Père, je te rends gloire, Seigneur Dieu, car tu nous transfigures, tu nous transformes et tu nous diriges, Seigneur, dans la droiture de la vie éternelle, Seigneur. Je te loue, Seigneur, pour atteindre, Seigneur, le sommet sur la montagne de Zion, Seigneur. Tu nous aides à grimper, Seigneur Père. Je te loue, Papa. Tu nous aides et tu nous diriges chaque jour, Père. Je te remercie, Seigneur. Père Dieu, combien, Seigneur, tu as accompli de grandes choses dans notre vie jusqu'ici, Papa. Pour cela, je te remercie, Seigneur. J'élève tous ces remerciements au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. Sister va prier pour la vision de l'Église, la vision que Dieu a donnée cette année pour 100 âmes
Sister va prier pour cela, afin que sans âme vienne cette année et qu'il soit glorifié dans la main de l'Éternel. சோத்திரம் அப்பா பிதாவே நன்றியோடு துதிக்கும் சோத்தரிக்கும் அப்பா இந்த அருமையான வேலைக்காம் நன்றியோடு துதிக்கும் அப்பா புதிய நாளுக்காம் நன்றியோடு சோத்தரிக்கும் அப்பா இந்த வேலை ஒப்பு கொடுக்கும் அப்பா கிறிஸ்து ராசி ஒப்பு கொடுக்கும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தை அப்பா நீங்கள் தந்த 100 ஆத்மா தரிசனத்துக்காம் நன்றியோடு துதிக்கும் ஆண்டு இதுவரையும் அப்பா சபையில் கொண்டு சேர்த்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நன்றியோடு சோத்தரிக்கும் சாமி ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா நீங்கள் ரட்சிப்பில் காத்துக்கொள்ளும் அப்பா விசுவாசத்தில் காத்துக்கொள்ளும் சாமி ஆண்டு சபை குடியில் காத்துக்கொள்ளும் அப்போ கொடுக்கும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும் சாமி ஆட்டோ பாட நிரப்பி ஆசீர்வதிப்பு கொடுக்கும் சாமி ஜெய வாழ்க்கை நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கும் ஆண்டு வேறு வாசிப்பை நீங்கள் ஆசீர்வதிக்கும் ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு குடும்பங்கள் சமான சண்டத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஒப்பு கொடுக்கும் சாமி ஆண்டு இந்த விழாப்பா 100 ஆத்மாக்காமல் பாதை வருவோம் சாமி ஆண்டு என் தமிழுக்காக நாங்கள் திறப்பு நின்று ஜெயிக்கோம் பொறுமைப்பட்டு திறப்பு நிற்கிறோம் அப்பா ஆவியான என் தப்பிமால் ஆகும் என்று சொல்லி விசுவாசிக்கும் சாமி தரிசனம் தந்த அப்பா தாமதித்தாலும் அதை நிறைவேற்ற நீ வெள்ளவராக இருக்கணும் விசுவாசி ஜெயிக்கும் ஆண்டு சபா ஓ மக்கு நன்றி சத்தம் சாமி அப்பா எங்கள் சபையில் இந்த ஆத்மா பாடத்தவரை நிரப்பும்படி அப்போ கொடுக்கவும் சாமி ஒவ்வொரு இதயத்தை நீங்கள் நிரப்புங்காண்டு 100 ஆத்மா தசத்தை ஒரு இதை நீங்கள் நிரப்புங்க சாவியானு அப்பா நாங்கள் 100 ஆத்மா கண்ணை நிறுத்தம் சாவியானு எங்கள் சபை ஒவ்வொரு அப்பா நிரம்பி வழிகிறது சாமியாண்டு என் தப்பு எங்கள் கண்முன் நிறுத்தி ஆத்மாக்கு நன்றி சத்தம் சாமி இந்த வேலை அப்பா 100 ஆத்மா இந்த ஆண்டு தண்டு ஆசிரியருக்கு ஒப்பு கொடுக்கவும் சாமி உம்மால் ஆகுமாண்டு என் பசு தாவினால் ஆகும் என்று சொல்லி விசாரத்தை அறுக்க பண்ணுவோமால் கூட காரியம் ஒன்று மில்ல சுவாமியாண்டு மண்டை பெருக அப்பா மந்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லி அப்படியா நீங்கள் பெருக பண்ணு ஒப்பு கொடுக்கும் சாமி பாவற்றும் சாவற்றும் அப்பா பிசாசின் பிடியில் ஜனங்களை கொண்டு வருவியா சாமியாண்டு உம்மால் ஆகுமாண்டு உம்மால் ஆகா காரியம் ஒன்று மில்ல அப்பா இந்த சூழத்தின் ஆசி வைக்க ஒப்பு கொடுக்காம கண்ணீரோடு விதைக்கும் கொம்பில சத்தத்தை அறுத்து கொண்டு அப்பா ஜனங்களை கொண்டு சேர்ப்பீடா சுவாமி 100 ஆத்மா இல்லப்பா 100 ஆத்மாக்கு மேலே நமக்கு தர வெள்ளம் உண்டு சுவாமியாண்டு அப்படி விட்டம் கொள்ளாமட்டு நிரப்பிடா சுவாமியாண்டு வலது பக்கம் இடது பக்கம் சாயம் கொண்டு நிரப்பிடா சாமி அப்பா சேச உள்ளத்தில் ஒரு எழுப்பில் ஊற்றுமனும் ஒரு அக்கினரில் ஊற்றுவியா சாமி ஆண்டு கண்ணீரோடு வேண்டி நிற்கும் சாமி ஆண்டு எங்கள் நாங்கள் சிறிய கூட்டமாக ஆராதிக்கும் பெரிய கூட்டமாக நீ மாற்றும் அப்பா அம்மாள் கூடும் சாமி உம்மால் கூடும் அப்பா என் தேவனால் ஆகும் என் பரிசுத்தாவியால் ஆகும் என்று விசுவாசிக்கும் அப்பா உண்மை நம்பி எப்படி ஒரு வெக்கப்பட்டு போகுது சாமி ஆண்டு எங்கள் ஜெபத்தை கேட்கு சாமி ஆண்டு மெய்யாக தேவன் எங்கள் ஜெபத்தை செவி கொடுத்து கொண்டு இருக்குது சாமி ஆண்டு எங்கள் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்குது சாமி ஆண்டு இந்த அப்பா நீ கொண்டு நிரப்பி எனக்கு விசுவாசி அறுக்க பண்ணுவோம் சாமி ஆண்டு ஓ மக்கள் நீங்கள் முன்கூட்டி ஜனங்களை கொண்டு வாழும் சாமி ஆண்டு அப்பா நித்தியத்தை சேர்ந்து ஜனங்களை கொண்டு வருவியா சாமி ஆண்டு ரட்சிக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வாரும் ஆண்டு சேஷத்துக்கு கீழ்படி ஜனங்களை கொண்டு வருவியா சாமி ஆண்டு இடம் கொள்ளாமல் நிரப்புங்க ஆவியான சாமி என் தாப்பிலே அப்பா சாசம் தாமதித்தால் அதை நிறைவேற்றி முட்டிப்பி சாமி ஆண்டு நீங்கள் வாக்களித்த நிறைவேற்றி முட்டிப்பி சாமி உனக்கு அது அற்ப காரியம் ஆண்டு அதை செய்வது உமக்கு அற்ப காரியம் சாமி ஆண்டு உம்மால கூடும் ஆண்டு கடமையில் நடந்த தேவன சாமி ஆண்டு உமக்கு இது அற்ப காரியம் ஆண்டு கொண்டு வாரும் சாமி ஆண்டு என் பெரிய தலைவரை கொண்டு வாரும் அப்பா ராசாக்களை கொண்டு வாரும் சாமி ஆண்டு கனி கொடுக்க ஜனங்களை கொண்டு வந்து நிறுத்துவா சாமி ஆண்டு ஸ்ரீராம் குளத்தில் சாமி ஆண்டு கண்கள் கழுவப்பட்டு திறக்கப்பட்டு குரல் நண்டானும் அப்படியா ஜனங்களை கொண்டு வாரும் சாமி ஆண்டு இந்த இருளை ஜனங்களை கொண்டு வாரும் ஆண்டு உங்களுடைய வெளிச்சத்தை காணும்படி அப்பா கொண்டு சாமியில் நிறுத்துங்க சாமி ஆண்டு நீ ஜீவனத்தை அறியட்டும் சாமி ஆண்டு நித்திய ஜீவனத்தை அறியட்டும் அப்பா நாங்கள் ஆராதிக்கின்ற ஜீவனத்தை அறியட்டும் அப்பா ஜனங்கள் உண்மை கண்டு கொள்ள உதவி செய்வா சாமி அப்படியா கொண்டு வாரும் சாமி ஆண்டு உம்மால் ஆகும் ஆண்டு அப்பா விதைக்கிறான் எல்லாப்பா நீர் பார்த்தாலும் நல்ல சாமி ஆண்டு என் விளைய சேர கத்தால் ஆகும் ஆண்டு அறுக்க பண்ணும் உம்மால் ஆகும் ஆண்டு அப்படியா நீங்கள் தரிசனம் நிறைவேற்றும் சாமி ஆண்டு நிலத்திற்கு ஜனங்கள் கொண்டு வருகும் சாமி ஆண்டு சாத்தியுள்ள குடும்பம் நிறுத்தும்படி ஆகும் ஆண்டு சொல்லி அறுக்க பண்ணுவோம் சாமி ஆண்டு அப்படியா நீங்கள் தரிசனம் நிறைவேற்றி விட்டணும் அறுக்க வேண்டும் இயேசு நாட்டம் நான் சொல்லி ஜெபிக்க நல்ல Amen. Seigneur Père, je te remercie, Seigneur, d'avoir entendu chacune de ces paroles, Seigneur, comme il a été dit, Seigneur, tu le fasses ainsi, Seigneur Père, je te remercie, Seigneur. J'élève ces remerciements en prière au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. Sister va prier pour l'église Annette en Inde, à Pondichéry, pour ce qui s'est passé durant ces 2 semaines, pour le culte de baptême, pour la deuxième cérémonie, le 2e anniversaire de l'église, que tout s'est bien passé, pour le pasteur et toute sa famille, pour les serviteurs. Sister va prier pour tout cela. அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே இதோ எங்கள் கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையான கிளை சபை பாண்டிச்சேரி சபையை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே இதோ அந்த 2ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கர்த்தாவே நீர் ஆசீர்வாதமாக மகிமையாக நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆண்டவரே இவையெல்லாம் செய்து முடிக்க உமக்கு லேசான காரியம் ராஜா ஆண்டவரே நினைத்ததை விட ஜெபித்ததை விட நீர் மேலாக
செய்து முடித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கள் அன்பு தகப்பனே, இதோ அந்த விழாவில் அழைக்கப்பட்ட ஊழியர்கள், விசுவாசிகள், இன்னும் புதிய ஜனங்களை எல்லாம் கர்த்தாவே ஆசீர்வதிப்பீராக. எங்கள் அன்பு தகப்பனே இயேசு ராஜாவே அப்பா, இதோ ஆண்டவரே சபையின் பாஸ்டர் அவருடைய மனைவி பிள்ளைகளையும் தாயாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம், அவர்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை பாதுகாத்து கொள்வீராக ராஜா. இரத்த கோட்டைக்குள் மறைத்து பாதுகாத்து கொள்வீராக ராஜா. ஆண்டவரே அந்த ஊழியரையும் கர்த்தாவே நீர் வல்லமையாய் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம், நன்றி ராஜா. ஆவி ஆத்மா சரீரத்திலே ஆண்டவரே நீர் பாதுகாப்பை கட்டளையிடுவீராக. பாதுகாத்து கொள்ளணும், அவருடைய பரிசுத்தத்தையும் பாதுகாத்து கொள்ளணும் எங்கள் அன்பு தகப்பனே. இதோ உம்முடைய சித்தத்தை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய கர்த்தாவே நீர் அவரை தேர்ந்தெடுத்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே நீரே அவரோடு இருந்த கிருபையாய் நடத்தணும் கர்த்தாவே. அவர் மூலியமாக நிறைய ரட்சிப்புகள், ஞானஸ்தானங்கள் எல்லாம் நடைபெறணும் தகப்பனே. திரளான கூட்டங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ராஜா. இதோ அவர்கள் எங்கெங்கு சென்று கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ ஊழியங்களை செய்கிறார்களோ, ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்கிறார்களோ ஆண்டவரை ஜனங்கள் தொடப்பட வேண்டும் எங்கள் அன்பான தகப்பனே இயேசு ராஜா. அவர்கள் எல்லாம் தொடப்பட்டு இதோ சபையில் கொண்டு வந்து கிளை சபையான அந்த சபையும் கர்த்தாவே அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றப்பட வேண்டும். அவர்கள் சபையிலும் 100 ஆத்துமாக்கள் மேல நிரம்ப வேண்டும் தகப்பனே. இடதுபுறமும் வலதுபுறமும் இடம் கொள்ள மட்டும் பெருக செய்வீராக ராஜா. இதோ அழிந்து போற மக்களை, அழிந்து போற ஆத்துமாக்களை கர்த்தாவே இவர்கள் மூலியமாக நீர் கண்டடைய செய்வீராக ராஜா. தொடப்பட வேண்டும் ஜனங்கள் ஆண்டவரே, ஒருவரும் அழிந்து போக கூடாது ராஜா. சபையிலே வந்து என் அன்பு தகப்பனே ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று மனம் திரும்பி ஞானஸ்தானத்தை எடுப்பார்களாக, ரட்சிப்புக்குள் நடத்துவீராக அவர்களை எல்லாம் கர்த்தாவே. இதோ ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள், ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்களையும் கர்த்தாவே நிலை நிறுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ராஜா. அவர்களும் உடன் ஊழியர்களோடு இணைந்து கர்த்தாவே ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும். இன்னும் பல அதிகமான ஊழியர்களை எழுப்புவீராக, உடன் ஊழியர்களை ஆண்டவரே. இதோ அந்த 2 குடும்பங்கள் கொடுத்த அந்த ஊழியர்களையும் அவரோடு தோள் கொடுத்து ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே ஒரே மனதோடு ஒரே எண்ணங்களோடு கர்த்தாவே செயலாற்ற செய்வீராக ராஜா. நீரே பரிசுத்த தேவன், பரிசுத்த ஆவியானவரே, ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட்டு சபைக்கென்று நல்ல ஜெபிக்க கூடியவர்களும் கர்த்தாவே ஊழியம் செய்கிறவர்களும் உமக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களுமாக ஜனங்களை எழுப்புவீராக ராஜா. ஆண்டவரே நீரே ஆண்டவரே யெகோவா நிசி, வெற்றி சிறந்தவர் தகப்பனே. ஆண்டவரே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர் கர்த்தாவே. இதோ அங்க ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவீராக சபைக்கு ஆண்டவரே, பாதுகாப்பை கட்டளையிடுவீராக ராஜா. ஆண்டவரே எல்லாம் ஜனங்கள் வருகிறவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும், ஒருவரும் பின்வாங்கி போக கூடாது எங்கள் அன்பு தகப்பனே இயேசு ராஜா. உமக்கென்று வாழ்கிறவர்களாக, உண்மையிலும் சத்தியத்திலும் நீதியிலும் நிலைத்து நிற்கிறவர்களாக இருக்கணும். உமது சத்தியமான வார்த்தைகளை கேட்டு கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே தேவையில்லாத ஜனங்கள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே நிலைத்து நிற்கக்கூடிய மக்களை கொடும் தகப்பனே. ஆண்டவரே ஒரு ஆத்மாவும் அழிந்து போக கூடாது ராஜா. அப்பா இதோ அந்த சபையில், கிறிஸ்துவின் ராஜ்ய சுவிசேஷ சபையில் கொண்டு வந்து ஜனங்களை சேர்ப்பீராக. இன்னும் கிளை சபைகள் நிறைய திறக்கப்பட வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த நகரத்தை சுற்றி இருக்கிற எல்லா நகரங்களிலும் கர்த்தாவே ஆத்துமாக்கள் தெரிந்து கொண்டு வருவார்களாக, சபையை தேடி வருவார்களாக எங்கள் அன்பு தகப்பனே. ஆண்டவரே அதற்காக அந்த ஊழியரை நீர் வல்லமையாய் பயன்படுத்துவீராக ராஜா. நீரே கூட இருந்து கிருபையாய் நடத்துவீராக எங்கள் அன்பு தகப்பனே இயேசு ராஜா. அவர்களுக்கு போதுமான அளவு பலத்தையும் சரீர ஆரோக்கியத்தையும் தந்து குடும்பம் முழுவதும் ஆசீர்வதிப்பீராக எங்கள் அன்பு தகப்பனே. இரத்த கோட்டைக்குள் அந்த சபையை மூடி பாதுகாப்பீராக, அந்த நகரத்தை மூடி பாதுகாப்பீராக ராஜா. அங்க வர விசுவாசிகள் ஜனங்களை எல்லாம் மூடி நீர் பாதுகாப்பீராக எங்கள் அன்பு தகப்பனே. இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen, amen. Seigneur Père, je te remercie, Seigneur Papa, d'agir, Seigneur, ainsi, Seigneur, dans l'église évangélique du royaume de Christ, en Aix-en-Inde, Seigneur Père. Je te remercie, Papa, pour toutes les œuvres que tu fais au milieu d'elle. Je te remercie, Seigneur. J'élève cette prière remerciement au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. Sister va prier pour toutes les personnes qui sont malades, pour toutes les personnes qui sont malades, que ce soit dans notre entourage, que ce soit à la maison ou à l'église, pour qu'ils reçoivent tous la guérison, pour que le sang de Jésus-Christ les purifie, les fortifie. Sister va prier pour cela.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பா. அன்பும் இரக்கம் நிறைந்த என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். என் தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. என் பரிசுத்தரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற நேரத்தில் உமக்கு நன்றி ராஜா. என் பரிசுத்த தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு குற்றங்கள் குறைகளை எல்லாம் பார்த்து எங்களை அனுசரித்து போகிறவரே உமக்கு நன்றி ராஜா. கூட வருபவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லாரையும் நீர் காத்து கொள்ளுங்கப்பா. அப்பா, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ஆண்டவரே ஐயா எந்த நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கினமோ அவர்களெல்லாம் உடைய அங்கியாலை மூடி குணமாக்குங்கப்பா. உங்களோட தோல்ல இருக்கிற சால்வையாலை மூடுங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே மூடுங்க ராஜா. வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே எல்லாருக்கும் சுகம் கொடுங்க தேவனே. இந்த சபையில் இருக்கிறவ என்னென்ன நோயிலிருந்து வாடிக்கொண்டு வருத்தத்தோடு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொன்னீங்களே அப்பா. நீர் கண் பார்வை இல்லாதவர்களையும் நீர் சுகமாக்கின தேவனாண்டவரே. உம்மோட சேற்றை கொண்டு சுகமாக்கினீங்க அப்பா. நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. வல்லமுள்ள தேவனே, என் கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே ஐயா, எந்த நோயா இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்கப்பா. வல்லவரே நல்லவரே, உண்மை நான் கெஞ்சி கேட்கிறேன் கர்த்தாவே. நீர் இறங்கி வாரும் கர்த்தாவே. இந்த இடம் முழுவதும் அசைவாடுங்க ராஜா. இந்த இடம் முழுவதும் நீங்கள் அசைவாடுங்கப்பா. எங்களுக்கு ஆண்டவரே கால்களில் இருக்கிற வலிகள் நோய்கள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய இரத்த கோட்டைக்குனாலே எங்களை மூடி காத்து கொள்ளுங்கப்பா. என் தேவனே அப்பா, உச்சங்காலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுகம் கொடுங்க கர்த்தாவே. நீர் பெரியவர் ராஜா. நீர் அற்புதம் செய்பவரப்பா. உங்களால் எல்லாமே கூடும் ராஜா. இந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஐயா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவர்களோட ஆசீர்வாதம் ஆண்டவரே, உங்களோட ஆசீர்வாதம் அவர்களிடத்திலே மாட்டுங்கப்பா ஐயா. என்ன தேவையோ அவர்களை சந்திங்க கர்த்தாவே ஐயா. நீங்கள் அந்த இடத்துல அவர் 2-3 பேர் கூடி இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்தப்பா நீங்கள் அவர்கள் தேவைகளை சந்திக்க வல்ல தேவனாக இருக்கிறீங்க ராஜா. என் பரிசுத்த தேவனே, என் மத்தியில் நீங்கள் எனக்கு என்ன தேவை என்று அதை செய்கிற தேவனே, அது போல அவர்களுக்கு நீங்கள் செய்வீங்கப்பா. அந்த ஜெபத்தை கேளுங்கப்பா. அவர்களுக்கு பதில் தாங்கப்பா. அவர்கள் என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த சபையில் கூட்டி சேருங்கப்பா. கால்கள் தள்ளாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, வெக்கப்பட்டு போகாதபடிக்கு குறுகி நிற்காதபடிக்கு காத்து கொள்ளுங்கப்பா. உங்களோட நாமத்தை சொல்ல கிருபை காட்டுங்கப்பா. உங்களுடைய நாமத்தை ஆண்டவரை சொல்லிக்கொண்டு உங்களை தேடி வர கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஆத்துமாக்களையும் ஆண்டவரே நாங்கள் உங்களை எல்லா ஆத்துமாக்களையும் ஆசீர்வாதப்படுத்துங்கப்பா. எல்லா ஆத்துமாக்களும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க என் ஜேசு சுவாமி ஐயா. நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Amen, amen, Seigneur Père, je te remercie, Seigneur Papa, de toucher le cœur de chacun de ces personnes, Papa. Seigneur Père, de donner la guérison, Père, je te remercie, Papa. Par ton amour, Seigneur Père, tu le fais et je te remercie, Seigneur. Père Dieu, toute cette prière, ces louanges, ces remerciements, j'élève au nom de mon Seigneur Jésus-Christ. Amen. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதி 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 12வது அதிகாரம் 7 to 10 வரை உள்ள வேத வசனங்களை நம்ம வாசித்தோம். அதில் அப்போஸ்தலர் பவுல் அவர் அங்கே எழுதுகிறார். அதில் தேவன் அவருக்கு பல வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். 3ஆம் வானம் வரைக்கும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். தூதர்களுடைய சத்தத்தை அங்கே கேட்டிருக்கிறார் இல்லையா. சபைகளை ஸ்தாபித்திருக்கிறார். சபைகளுக்குரிய அநேக வெளிப்பாடுகளை அவர் பெற்றிருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த காரியங்களுக்குரிய மேன்மையை நான் பாராட்டாதபடிக்கு, நான் என்னையே நான் உயர்த்தி கொள்ளாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்போ அந்த முள் என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக இருந்திருக்கலாம், ஒரு வியாதியாக இருந்திருக்கலாம். ஒரு சிலர் சொல்லுகிறாங்க அவருடைய கண்ணில் இருந்த ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ இது நிமித்தம் அவர் ஜெபித்திருக்கிறார். 3 தடவை ஜெபித்திருக்கிறார். 3வது தடவை பதில் வந்திருக்குது. பதில் வரலன்னு சொன்னாக்கா 4 தடவை ஜெபித்திருப்பார், 5 தடவை ஜெபித்திருப்பார். அப்போ பதில் வர வரைக்கும் அவர் ஜெபித்திருக்கிறார். எது வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும்? பதில் வருகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும்.
இப்போ அவர் ஜெபித்து 3வது தடவை ஜெபித்த பொழுது தேவனுடைய பதில் அவருக்கு கிடைத்தது. என்னென்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ தேவன் அவருடைய ஜெபத்திற்கு பதிலாக உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் விளங்கும், என்னுடைய கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிட்டு கர்த்தர் அங்கே பவுலுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. கிருபை என்று சொல்லும் பொழுது தகுதி இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டக்கூடிய தயவு. நான் சம்பாதிக்காத, என்னுடைய தகுதியினால் பெற்றுக்கொள்ளாத தேவனுடைய தயவுக்கு பெயர் தான் கிருபை. ஆமென். அந்த கிருபை இவருக்கு இந்த பகுதியில் ஒரு பலவீனம். அவர் ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய சூழ்நிலைக்கு அவருடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முள் அவருக்கு தடையாக இருக்கிறது. அதில் அந்த ஊழியத்தை செய்வதற்கு அது பலவீனமாக இருக்கிறது. அப்போ தேவன் சொல்கிறார், அந்த பலவீனத்தில் என்னுடைய கிருபையை நான் தருவேன், என்னுடைய பலத்தை நான் தருவேன். ஆமென். அப்போ அந்த கிருபை எது? தேவன் கொடுக்கிற பலன் தான் அந்த கிருபை. அப்போ ஒரு தயவாக இருக்கலாம், ஒரு அனுகூலமான ஒரு வாசலாக இருக்கலாம், மனுஷர்களுடைய ஒரு அனுக்கிரகமாக இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலைக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரோ உங்களுடைய தகுதியினால, உங்களுடைய திறமையினால அது நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை தேவன் கொடுக்கிறார் இல்லையா, அதுதான் அந்த கிருபை. கிருபையை வேறொரு கோணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். வேறொரு கோணம் இல்லை. கிருபை என்கிறது என்ன? கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் என்னுடைய தகுதியை பார்க்காமல் தேவன் கொடுக்கிறது தான் அந்த கிருபைகள். அதே சமயத்தில் இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்போ இவர் ஊழியக்காரராக இருக்கிறார். இந்த ஊழியம் செய்வதற்கு இந்த பலவீனம் அவருக்கு ரொம்ப தடையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரே, இந்த பலவீனத்தை எடுத்து போடுங்க, இது நீங்கள் எடுத்து போட்டால் நான் இன்னும் அதிகமாக வல்லமையாக ஊழியம் செய்வேனே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது தேவன் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பலவிதமான பலவீனத்தில் நாம் இருக்கலாம். குடும்பத்தை நடத்த, வேலையை செய்ய, பாடத்தை எடுத்து படிக்க, இல்லையா, ஊழியத்தை செய்ய அப்படின்னு சொல்லி பல விதத்தில் பலவீனங்கள் வரலாம், தடைகள், குறைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறாரு, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பலவீனம் என்னன்னு சொன்னாக்கா, சரீரத்தில் பவுலுக்கு இருந்த அந்த முள், அந்த ஒரு வியாதி என்கிறது மாத்திரம் அல்லாமல், நீங்கள் 10வது வசனத்தில் பாருங்களேன், அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் சொன்னால் என்ன அர்த்தம்? அவருக்குள்ள பலவீனம் இருக்கிறது தான் அந்த வியாதி, அவருக்கு அந்த வியாதி. அதில் தேவனுடைய கிருபை அங்கே அவருக்கு செயல்படுகிறபடினால அவர் சொல்கிறாரு, என்னுடைய சரீரத்தில் பலவீனம் இருக்கிறது தான், ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு பலவீனம் எனக்கு தடையாக வந்துடல, என்னுடைய தேவனுடைய கிருபை எனக்கு பலன் தருகிறது. ஆமேன் சொல்லுங்க. என்னுடைய பலவீனத்தில் நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகினால அப்படி அந்த காரியங்கள் இருக்கிறபடினால், அதாவது என்னுடைய குறைவில் தேவனுடைய நிறைவு செயல்படுகிறது, என்னுடைய தடைகளில் தேவனுடைய வல்லமை செயல்படுகிறது, என்னுடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் செயல்படுகிறது இல்லையா, என்னுடைய படிப்பினால் என்னுடைய திறமையினால் பெற்றுக்கொள்ளாத அந்த காரியத்தில் தேவன் ஒரு ஆசீர்வாதமான வாசலை திறக்கிறார். அதுதான் அந்த பலன், அதுதான் அந்த கிருபைகள் எல்லாமே. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமேன். அப்போ அந்த சரீரத்தில் இருந்த அந்த வியாதி மாத்திரம் சொல்லலை, அவருக்கு வந்த நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இது எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன்னு சொன்னாக்கா, என்னை நிந்திங்க, என்னை கொஞ்சம் அவமானப்படுத்துங்க, எனக்கு கொஞ்சம் தடையை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுனில்லை. அவர் பாட்டு அவருடைய ஊழிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதில் வரக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள், தடைகள் இது எல்லாமே வந்தாலும் அதில் அவர் பிரியமாக இருக்கிறார், பிரியப்படுகிறார். ஏன்னு சொன்னாக்கா, அந்த நிந்தை வரும்போது அவருக்கு தெரியும், ஓகே இப்போ தேவனுடைய கிருபை செயல்பட போகுது. அல்லேலூயா. ஒரு குறை வருகிறது, அவருக்கு தெரியும் இந்த குறைவில் தேவனுடைய கிருபை செயல்பட போகிறது. அதே 2 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் அந்த அந்த பலவீனங்கள் இதையெல்லாம் சொல்கிறாரு பாருங்க. பலவீனங்கள் சொல்லும்போது சரீரத்தில் வந்த பலவீனத்தை மட்டும் அவர் சொல்லலை. அப்போ அவர் சொல்கிறார் 23வது வசனத்தில், அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா, நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். சரி, அங்கே ஒரு வாதம் மாதிரி அங்கே அவர் பண்ணி அந்த தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன்,
அதிகமாக காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டவன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டவன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்தில் வருத்தத்தில் அநேக முறை கண் விழிப்புகளில் பசியில் தாகத்தில் அநேக முறை உபவாசத்தில் குளிரில் நிர்வாணத்தில் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளை குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. 30வது வசனம், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆமேன். அப்போ அவர் அந்த ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழிய பயணத்தில் அவ்வளவு காரியங்களை அவர் அனுபவிக்கிறார். இதையெல்லாம் தான் அவர் பலவீனம் சொல்லுகிறார், தடைகள் குறைவுகள் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக அவர் ஜெபித்த பொழுது தான் தேவன் சொல்கிறாரு, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. அப்போது தேவன் என்னை கொண்டு செய்ய சித்தமாக இருக்கிற ஒரு காரியத்தை நான் செய்வதற்கு தேவையான கிருபையை தேவனே எனக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு சில தடைகள் வந்திருக்கலாம், ஒரு சில பேர் எதிர்ப்பாக எழும்பலாம், அல்லது மனுஷர்கள் எழும்பலாம், உங்களை நிந்திக்கலாம். அது எதுவுமே தடையாக தடுத்து விட நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா தேவனுடைய கிருபை எனக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த முள்ளு எனக்குள்ளே இருக்குது, முள்ளு குத்தினுக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஊழியம் செய்யாமல் இருந்துடல. அவர் என்ன பண்ணுறாரு, அது நீங்கள் போகணும்னு சொல்லி ஜெபித்தாரு. ஆனால் தேவன் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் அதில் பூரணமாக விளங்கும் என்று சொல்லி. அப்போ இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்லாமல் நீங்கள் குடும்பத்தில் ஒரு தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், அல்லேலூயா, அல்லது சபையில் விசுவாசிகளாக நாம் இருக்கிறோம். இப்படி அநேக காரியங்களில் என்னை கொண்டு இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலை தேவன் என்ன செய்ய எனக்காக சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு தேவையான கிருபையை தேவன் எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆமேன். அது கொடுத்ததுனால தான் அதை என்னை செய்யும்படிக்காக அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த குறைவு, இந்த முள்ளு அல்லது இந்த நிந்தை, இந்த நெருக்கடி, இந்த அவமானம் எதுவுமே ஏன் என்னுடைய மனசோர்வு இல்லையா? பல நேரத்தில் மனசு சரியில்லைங்க, அதனால நான் இதை செய்ய மாட்டேன். மனசோர்வுனால் என்ன பண்ணிடுறோம், நம்ம சோர்ந்து போய் நான் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருந்து விடுகிறேன். ஆனால் நமக்கு தெரியல தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதனால தான் நம்ம சூழ்நிலையை பார்த்துட்டு செய்யாமல் விட்டுடுறோம், சூழ்நிலைகளை பார்த்துட்டு அந்த காரியத்தில் நம்ம முன்னேறாமல் இருந்துடுறோம். ஆனால் தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு என்னுடைய கிருபையை கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய கிருபை உனக்கு போதுமானது. சரீரத்தில் பலவீனம் இருக்குதா, ஆனால் உன்னுடைய தேவனுடைய கிருபை எனக்குள்ளே இருந்து நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய அது என்னை பலப்படுத்துகிறது. ஆமீன். கலத்தியர் 5வது அதிகாரத்தில் பாருங்கள். கலத்தியர் 5வது அதிகாரத்துக்கு வரும்பொழுது மன்னிக்கணும், கலத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனம், கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ரொம்ப ஆழமான காரியங்கள். ஆனால் சிம்பிளாக என்ன சொல்கிறாருனாக்கா, சிலுவையில் எனக்காக இயேசு கிறிஸ்து மரித்து இப்போ எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்கிறவங்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசத்தினால கிறிஸ்து எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இது எதற்காக? இயேசு எனக்குள்ளே எதற்காக வாசம் பண்ணுகிறார் இல்லையா? அது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் பாருங்க, நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக ஆக்குகிறது இல்லை. ஆமீன். நாங்கள் 2 பேராக இருக்கிறோம். ஒன்று நான், இன்னொன்று எனக்குள்ளே இருக்கிற இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். என்னுடைய சரீரத்தில் தான் ஒரு தலைவலி. ஆமீன். எனக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு தலைவலியா? இல்லை. எனக்கு தான் அவங்க இப்படி பேசுகிறாங்க, இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மனசில் வேதனையாகுது. இயேசுவுக்கு வேதனைப்படுறாரா? அவர் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டார். அல்லேலூயா. அதெல்லாம் அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அவர் எனக்குள்ளே இருக்கிறாரு. அப்போது அவர் தான் அந்த கிருபையை எனக்கு தருகிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு,
தேவனுடைய கிருபையை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். எனக்காக தேவன் எனக்குள்ளே இருந்து எனக்காக கொடுக்க இருக்கிற அந்த கிருபையை நான் என்ன பண்ண மாட்டேன், வேஸ்ட் ஆக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்கள் தீத்து புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது அந்த கிருபை நான் சொன்ன அது ஒரு பலன், தகுதி இல்லாதவனுக்கு தேவன் கொடுக்கிற தயவு, இப்படிலாம் சொன்னாலும் கிருபை என்கிறது ஒரு ஆள். ஆமேன் சொல்லுங்க. கிருபை என்கிறது ஒரு நபர். யார் அவர்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு தருகிற தேவனுடைய கிருபையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேத வசனம் அழைக்கிறது. தீத்து 2:11 இயேசுவை கிருபைன்னு சொல்லிட்டு வேத வசனம் அழைக்கிறது. இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். நீங்கள் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தில் ஞானம் பேசுகிறதாம். ஞானம் சொல்லிட்டு அங்கே ஞானம் தெரு ஓரத்தில் நின்று கொண்டு பேதையர்களை கூப்பிடுகிறது. ஞானம் சொல்லுது, என்னை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் அப்படி சொல்லும்போது அந்த ஞானம் யாரு? ஞானம் என்கிறது கிடையாது, ஒரு அறிவு கிடையாது. அது இயேசு கிறிஸ்து, ஒரு நபர். ஆமேன் அல்லேலூயா. இயேசு தான் என்னுடைய தேவ ஞானமாய் தேவ பலனாய் எனக்கு இருக்கிறார். அதே போல கிருபைன்னு சொன்னாக்க இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. ஆமேன் சொல்லுங்க. அவர் எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார், அவர் எனக்கு கிருபையை தருகிறார். ஆகினால அவர் சொல்றாரு, நான் அந்த கிருபையை வீணாக ஆக்குகிறது இல்லை. ஆமேன். அதான் பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 13வது வசனத்தை பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலன் சொல்லிட்டு கிருபையை தான் நம்ம பார்த்தோம். இங்க என்ன சொல்றாரு? யார் தான் என்னை பலப்படுத்துகிறதா? யார் என்னை பலப்படுத்துகிறது? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருந்து கொண்டு என்னை பலப்படுத்துகிறார். அப்ப என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எல்லாவற்றையும் எல்லாத்தையும் கிடையாது, என்னை கொண்டு தேவன் செய்ய சித்தமா இருக்கிற காரியங்கள், ஆமேன், அதை செய்ய எனக்கு பலன் உண்டு. அது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரு சில காரியங்களில் ஒரு படிப்பை நம்ம எடுத்திருப்போம், அதில் ஒரு தடை வந்திருக்கலாம், ஒரு தோல்வி வந்திருக்கலாம், இனிமேல் என்னால் செய்ய முடியாது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் தம்முடைய கிருபையை உங்களுக்கு அளிக்கிறார். ஒரு குடும்ப காரியமாக இருக்கலாம், அதில் ஒரு தாமதமாக இருக்கலாம், ஒரு ஜபத்தில் ஒரு தாமதமாக இருக்கலாம். தேவன் சொல்ற, என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். உனக்கு நிந்தைகள் வந்திருக்கலாம், தடைகள் வந்திருக்கலாம், அவமானங்கள் வந்திருக்கலாம், மனுஷர்கள் உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். நீ உன்னுடைய பலத்தை மாத்திரம் நீ கணக்கு பண்ணி நீ செயல்பட்டா நீ சோர்ந்து போய் முடக்கி நீ ஒரு ஓரத்தில் நீ உட்கார்ந்து விடுவே. ஆனால் உனக்குள்ள இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் உனக்கு தம்முடைய கிருபையை அளிக்கிறார். அவருடைய பலத்தை சார்ந்து கொண்டு உன்னை கொண்டு அவர் செய்ய சித்தமா இருக்கிற எல்லாவற்றையும் நீ செய்ய முடியும். உன்னாலே முடியும். உனக்குள்ள இருக்கிற தேவ கிருபையினாலே அது ஆகும். உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நீ எல்லாவற்றையும் செய்து முடிப்பாய். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொல்ற, என் கிருபை உனக்கு போதும். இப்படிதான் அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் அவர் செய்தா இருப்பாருங்க. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சுட்டி காண்கிறேன், அது எப்படி வேலை செய்கிறது பாருங்க. எப்படி அந்த கிருபையை அவருடைய பலவீனத்தில் தேவன் கொடுத்த கிருபையை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லிட்டு அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் மக்கதோனியா அந்த தேசத்தில் போயிட்டு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்காக அப்போஸ்தலர் பவுல் போயிருக்கிறார். அவருடைய அந்த டீமோடு அவங்க போயிருக்கிறாங்க. அங்கே அந்த சந்தை வெளியில் குறி சொல்கிற ஒரு பெண், அவரிடத்திலிருந்து அந்த குறி சொல்கிற அந்த ஆவியை துரைத்து விடுவோ, அந்த எஜமான்கள் எல்லாமே கோவப்பட்டு அங்கே இருந்து அந்த சந்தை வெளியில் இருக்க அந்த அதிகாரிகள் இடத்துல இவங்களை ஒப்பு கொடுத்துடுறாங்க. இவங்க பவுலையும் கூட இருந்தவங்களை பவுலையும் சீலாவையும் அடித்து இல்லையா அவங்கள சிறைச்சாலையில் அடைத்து தலைக்கீழே தொங்க விட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் இந்த கால் ரெண்டுத்தையும் மாட்டி, கால் ஒரு கட்டையில் இப்படி மாட்டி விட்டுடுவாங்க. ரெண்டு காலையும் இப்படி வச்சு மாட்டிட்டாக்கா ஆள் தலைக்கீழே தொங்குவாங்க. இப்போ தலைக்கீழே தொங்கி கொண்டு இருக்கிறார்கள் சிறைச்சாலையில். இப்போ என்ன பண்ணணும்? என்ன ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷத்துக்காக தான் நான் வந்தேன், உம்முடைய ஊழியத்தை தான் நான் செய்ய போகிறேன், உம்முடைய ஊழியத்தை தான் நான் செய்ய என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன். என்னை அடித்தாங்க, என்னை உதைச்சாங்க, என்னை இப்படி தலைக்கீழே தொங்க வச்சுட்டாங்களே, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை அடிக்கும்போது நீங்கள் ஏன் என்னை பாதுகாக்கலை? இல்லையா? இப்படி கேட்டால் என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் தான் முறுமுறுப்பு. முறுமுறுப்புன்னா நம்ம கெட்ட வார்த்தை நினச்சிக்கிறோம். இப்படி தான் நம்ம செய்கிறோம் முறுமுறுப்புகளை, இப்படி தான் நம்ம செய்கிறோம். இப்போ அங்கே என்ன நடக்கிறது? நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் பாருங்கள், இந்த பகுதியை பல தடவை நம்ம வாசித்திருப்போம், தியானித்திருப்போம், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கி அதில் புதிய கண்ணோட்டத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். பவுலும் சீலாவும் ராத்திரியில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள்.
காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியில சிறைச்சாலையில அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. ஆமீன். என்ன செஞ்சாங்க அவங்க? அங்க ஜெபித்தாங்க, துதித்தாங்க, பாடினார்கள். சிறைச்சாலை கதவுகள் எல்லாமே திறக்கப்பட்டு விட்டது, கட்டுகள் எல்லாமே அறுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது எப்படி நடந்தது? துதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது இல்லையா? துதியினா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே, ஆனால் பிரச்சனை என்னன்னாக்கா, நான் ஸ்தோத்திரம் பண்ணணுமே. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணாக்கா கிருபை வரும். புரியுதா உங்களுக்கு? இப்போ துதிச்சாரு, ஜெபித்தாரு, பாடினாரு, கிருபை வந்தது, சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்பட்டது, கட்டுகள் இருந்தது, எல்லாம் போயிடுது. ஆனால் துதிக்கணுமே. முதல்ல துதிச்சா தானே. இல்லையா? தலைக்கீழ தொங்கி நிற்கிறாங்க. நீங்கள் துதிப்பீங்களா? இல்லையா? 100 ஏரோ நஷ்டம் வந்துட்டாலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? ஆமாம், இன்றைக்கி சபைக்கு லீவு போடு இல்லையா? இங்கே வந்து கர்த்தருக்காக சுவிசேஷம் அறிவிக்க போய் இன்றைக்கி சுவிசேஷம் மோசிக்கிறமில்ல, சுவிசேஷம் பண்ண போகிறீங்க. 2 பேர் வந்து உங்களுக்கு பல்லான 2 அறை கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த தடவை அந்த பக்கம் தலையை காட்டுவீங்க. ஆமாம், மோசி பக்கமே தலையை காட்ட மாட்டீங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கே ஒரு கும்பிடு போட்டுருவீங்க. ஆமாம், நான் செஞ்சதெல்லாம் போதும், நான் அனுபவிச்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவீங்க. இங்கே சுவிசேஷம் அறிவிக்க போய் அசுத்தாவியெல்லாம் ஓடி இப்போ இவங்களை பிடிச்சி அடித்து உதச்சி தலைக்கீழே சிறைச்சாலையில் தங்க வச்சுட்டாங்க, தொங்க விட்டுட்டாங்க. இப்போ ஜெயில் கதவுலாம் அசைய போகுது, ஆட போகுது, எல்லாம் ஓகே. துதிக்கணுமே. ஆமீன். ஜெபிக்கணுமே. அந்த சூழ்நிலையில் பாடணுமே. அப்போ கிருபை வரும். ஆனால் இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க, முதலாவது நீங்கள் துதிக்கிறதுக்கே தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜெபிக்கிறதுக்கே ஏற்கனவே உங்களுக்கு கிருபை இருக்கிறது. புரியல? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போ பவுல் அந்த சூழ்நிலையை பார்க்கல, தலைக்கீழே தொங்கிக் கொண்டு இருக்கிறத பார்க்கல. என்னை அடிச்சுட்டாங்களே, என்னை நிந்திச்சிட்டாங்களே, நான் ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்ய போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் வந்து அந்த பலவீனங்கள், அந்த நெருக்கடிகள், அந்த நிந்தைகள், அது எல்லாத்தையும் மத்தியில் தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு. இப்போ அவர் சொல்றாரு, நான் தேவன் எனக்கு கொடுத்த கிருபையை நான் வீணாக்க மாட்டேன், நான் துதிக்கிறேன் பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க போகிறேன் பார். ஆமீன். கிருபை இருக்கு, நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொன்னாக்கா எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். ஆமீன். எப்பொழுது நான் ஜெபிப்பேன், என் தலைக்கீழே தொங்க விட்டு இருந்தாலும் எனக்கு கிருபை இருக்கிறது. எல்லாத்தையும் இழந்துட்டார் பாருங்க. அங்கே வந்து அவருக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை, விடுதலை இல்லை, சிலையில் அடிக்கப்பட்டு தலைக்கீழே தொங்கி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் ஒன்னேவன் மட்டும் அவர்கிட்ட இருக்கிறது. என்ன இருக்குது? தேவ கிருபை இருக்கிறது. ஆமீன். இப்போ இந்த கிருபையை நான் பயன்படுத்த போகிறேன். அப்போ கிருபையை பயன்படுத்தும் பொழுதுதான் கிருபையின் மேலே தேவன் கிருபையை கொடுக்கிறார். அல்லேலூயா. கிருபையின் மேலே கிருபையை கொடுக்கிறார். இப்போ கொடுத்திருக்கிற கிருபையை நீங்கள் பயன்படுத்தினாதான் அதுக்கு அடுத்த கட்ட கிருபையை தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த கிருபையை பயன்படுத்தினாதான் நாளைக்கு ஒரு கிருபையை தருகிறார். அந்த நாளுக்கு கிருபையை பயன்படுத்த அந்த நாளைக்கு ஒரு கிருபையை தருகிறார். அதனால தான் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதியது. அல்லேலூயா. நேற்று கிருபையை வச்சு இன்னைக்கு ஓட்ட முடியாது. இன்னைக்கு கொடுக்கிற கிருபையை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தும் பொழுது நாளைக்கு தேவையான கிருபையை நாளைக்கு தருகிறார். இந்த பிரச்சனையில நீங்க கிருபையை பயன்படுத்தும் பொழுது அதுல கிருபை பெருகும். இப்ப இவர்கிட்ட ஏற்கனவே இருந்த கிருபையை பயன்படுத்தி தான் இவர் தேவனை துதிக்க முடியாது. எப்படி துதிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? அடிச்சு தலைக்கீழே தொங்க வச்சிருக்கிறாங்க உங்களை. எப்படி நீங்க துதிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? எப்படி பாட்டு பாடுவீங்க? கிருபையை நீங்க பயன்படுத்தினா அது உங்களால முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கு அந்த கிருபை இருக்கிறது, என்னால முடியும். அல்லேலூயா. நான் தேவனுடைய கிருபையை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன். ஆமீன். அப்ப இந்த ஊழியத்துக்காக சென்று இருந்த பாருங்க, அவ்வளவு நெருக்கடிகள், மன போராட்டங்கள் இல்லையா, அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள், மனுஷர்கள் மூலியமாக வரக்கூடிய வார்த்தைகள். என்ன நம்ம 2 வாரத்தை செலவு பண்ணி இவ்வளோ பணத்தை செலவு பண்ணி இல்லையா சபையை விட்டுட்டு, எனக்கு சபையை குறித்த கவலை, இதற்காக நம்ம போயிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிடம் அப்படியே அக்கடான்னு படுத்துட்டேன் பாருங்க. ஆனால் தேவன் இந்த வார்த்தையை தான் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய மனசுடைய நிலையை பார்த்து நின்றனாக்கா ஒன்றுமே செய்ய முடியாது. என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அங்கீகாரத்தை பார்த்து கொண்டிருந்தாக்கா ஒன்றுமே முன்னேற முடியாது. சூழ்நிலையை பார்த்து கொண்டிருந்தாக்கா நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. கட்டிலேருந்து எழுஞ்சி உக்காந்து பாருங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணு,
ஆண்டவருக்கு அப்படியே நன்றி சொன்னேன். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தை குறித்து அப்படியே துதிக்க ஆரம்பித்தேன். ஆமென். கிருபையின் மேலே கிருபை வந்தது. அல்லேலூயா. கிருபையின் மேலே கிருபை வந்தது. தூசியை உதறி தள்ளி விட்டுட்டு ஏந்திரிச்சு, நான் இதுக்காகத்தான் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார், இந்த காரியத்தை தான் இன்னைக்கு செய்யக்கூடிய கிருபையை கொடுத்திருக்கிறார், இதை நான் செய்வேன். ஆமென். அதை செய்யும் பொழுது பாருங்கள், அந்த கிருபையை நீங்கள் சார்ந்து கொண்டு செய்யும் பொழுது அதனுடைய அந்த விளைவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஆமென். ரொம்ப ஆசீர்வாதமாக தேவன் அந்த காரியங்களை அவர் நடத்தி கொடுத்தார். ஆமென். யோனா புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோனா புஸ்தகத்தில் 2வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் 1074வது பக்கத்துக்கு வாங்க. யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம், 2வது அதிகாரத்தில் யோனாவை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? யோனாவை தேவன் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டு நினிவே பட்டணத்தில் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறார். என்ன சுவிசேஷனாக்கா, நீங்கள்லாம் பாவீங்க, உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை, நியாயமான தண்டனை வரப்போகுது. ஆனால் அவங்க பயங்கர சூப்பர் பவர். அசிரியாவுடைய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகரம் தான் அந்த நினிவே பட்டணம். அங்கே யோனா என்ன பண்ணுறாரு, ஐயோ ஆண்டவரே, அங்கே போயிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி என் தலையை வெட்டி சீவிடுவான். அப்போ என்ன பண்ணுறாரு, நினிவே பட்டணம் இந்த பக்கம் இருந்தாக்கா இவர் இந்த பக்கம் கப்பல் எடுத்துன்னு இந்த பக்கம் எதிர் பக்கமாக போகிறார். அப்போ உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். புயல் வருகிறது. அவர் அங்கே கப்பலில் வந்தவங்ககிட்ட சொல்கிறார், என்னை தூக்கி கடலில் போட்டு, என்னால் தான் அந்த புயல் வந்துக்குதுன்னு சொல்ல யோனாவை தூக்கி கடலில் போட தேவன் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் முழுங்கி விட்டது. நீங்கள் 2வது அதிகாரத்தை அதை வாசித்து பாருங்கள். 2வது வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் தலை மேலே புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிரே இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடல் பாசி எல்லாம் என் தலையை சுற்றி கொண்டது. இதான் அவர் அந்த மீனுக்குள்ளே இருக்கும்போது அந்த கண்டிஷன் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளார மீன்னாக்க சின்ன மீன் இல்லை, அது ஒரு ரூமே கொள்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய மீன். அதில் அலைகளும் போது காட்டு அந்த அந்த கடல் பாசிகள் அதுக்குது எல்லாம் அதில் சிக்கிக்கொண்டு எப்படி இருக்கிறார் பாருங்க. மீனுடைய வயிற்றில் இருக்கிறார். நிஜமாக நீ ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, இது சாத்தியம். இது கற்பனையாக மிகைப்படுத்தப்பட்டு எழுதப்பட்ட சம்பவம் கிடையாது. இது உண்மையாகவே நடக்க முடியற அந்த சம்பவம் என்பதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அதை சொல்கிறார். சரி, அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் இவர்? என்ன ஆண்டவரே, நான் ஒரு தப்பு தானே பண்ணேன், அதுக்காக என்னை தூக்கி கடலில் போட்டு என்னை மீன்லால் முழுங்க வச்சுட்டு என்னை இப்படி அல்லோல் பல்ல வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? ஆமாம், முறுமுறுத்து இருந்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்க, 7வது வசனம், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில். எத்தனை பேருக்கு ஆத்துமா அடிக்கடி தொய்ந்து போகுது? எத்தனை பேருக்கு சோர்வு வருகிறது? ஜெபங்கள் கேட்கப்படல, காரியங்கள் தாமதம், சரீரத்தில் இந்த பலவீனம், குடும்பத்தில் இந்த போராட்டம், இந்த அற்புதம் என்ன நடக்கலை, இந்த காரியங்கள் தொய்ந்து போகுதா இல்லையா ஆத்துமா? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், டாக்டர் கிட்டையும் பாஸ்டர் கிட்டையும். ஆமாம், சொல்றாரு 7வது வசனத்தில், என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன். ஆத்துமா தொய்ந்து போகும்போது என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. கர்த்தரை நான் நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் சேர்ந்தது. பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்களாம். என்ன பண்றாங்களா? அந்த போக்கடிக்கிறாங்கன்ற அந்த வார்த்தை கைவிட்டு விட்டார்கள் சொல்ற அர்த்தத்தில் வருது. இப்படி உதறி தள்ளி விடுறாங்கன்னு சொல்ற அர்த்தத்தில் வருது. இப்போ தேவனுடைய கிருபை என்னுடைய கரத்தை இப்படி தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, இப்படி பிடித்து கொண்டிருக்கிறது. நான் என்ன பண்ணுறேன், அப்படி உதறி தள்ளி அதை அந்த கிருபையை அப்படி தள்ளி விட்டுறேன். அதுதான் போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லிட்டு. யார் அப்படி போக்கடிப்பார்களாம்? பொய்யான மாயையை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. வேற ஒரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னாக்கா விக்கிரகங்களை, சிலைகளை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க தான் கிருபையை என்ன பண்ணிடுவாங்க? போக்கடித்து விடுவார்கள். நானோ சொல்றாரு பாருங்க அடுத்த வசனத்தில், கிருபையை நான் போக்கடிக்கல, நானோ அவனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். ரட்சிப்பு யாருடையது? ஆமேன். அந்த ஞானஸ்நானம் எடுத்து இங்கே ரட்சிக்கப்பட்டீங்களா? அந்த ரட்சிப்பு மாத்திரமல்ல, எல்லா ரட்சிப்பும் அவருடையது தான். அப்போ நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னதானா? நான் அவருடைய கிருபையை பற்றி கொண்டு அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன், கிருபையை பற்றி கொண்டு நான் ஜெபிப்பேன்,
கிருபையை பற்றி கொண்டு நான் அவரை துதிப்பேன். துதிக்கும் பொழுது அந்த கிருபை, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கிருபையை நான் பயன்படுத்துகிறபடினால கிருபையின் மேலே கிருபையை தேவன் எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தி விடுகிறார். யாக்கோபு புஸ்தகத்தை எடுங்க. யாக்கோபு புஸ்தகத்தில் 4வது அதிகாரம். இன்னைக்கு இந்த ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் அது பெரிய தேவனுக்கு மகிமையாக இருக்கும். தேவன், நீங்கள் என்னைக்கு கிருபையை பெற்றுக்கொண்டீங்க? கிருபையை நீங்கள் என்னைக்கு பெற்றுக்கொண்டீங்க எனக்கு சொல்லுங்க. உங்களை ரட்சிப்பில் முதலாக உங்களை சந்தித்தது எதுன்னு கேட்டாக்க கிருபை தான். ஆமேன். பரிசுத்த ஆவியினுடைய கிருபையின் ஆவியானவர் தான் உங்களை முதலாவது சந்திக்கிறார். அந்த கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமேன். நம்ம அதை எப்படி நினைக்கிறோம்னாக்கா, தேவனுடைய கிருபை ஓகே ஒரு பக்கம், என்னுடைய விசுவாசம், இது ரெண்டுமே சேர்ந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இல்லை. எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது இல்லையா, அந்த விசுவாசமே தேவன் தம்முடைய கிருபையினால் தான் உங்களுக்குள்ள உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை உண்டாக்கினார். அப்ப கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. அப்ப அநேகர் பாவத்தை அறிக்கை செய்து, தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து தாழ்மையோடு தங்களை ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்படுவதற்கு அவங்க மனம் இருக்காது. அப்ப என்ன பண்றாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த கிருபையை போக்கடிக்கிறார்கள் அல்லது கிருபையை விருதாவாக ஆக்குகிறார்கள். தங்களுக்கு தேவன், நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நான் தான் சொல்லியா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களை சந்தித்தது எதுதான்? முதல்ல தேவனுடைய கிருபை தான் உங்களை சந்திக்கிறது. ஆனா அந்த கிருபை என்ன பண்ணிடுறாங்க? இப்படி இப்படி உதறி தள்ளி அதை விட்டு விடுகிறார்கள். அந்த கிருபையை வீணாக்கி விடுகிறார்கள். அல்லேலூயா. அப்ப நான் எனக்கு ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் தான்? எனக்கு தேவன் கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபை பெற்றவர்களே வாழ்க, கிருபை பெற்றவர்களே நீங்க வாழுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அப்போ அந்த யாக்கோபு 4வது அதிகாரத்தில் பாருங்க, 5வது வசனம். நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் அல்லது நம்மில் வாசமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆவியான தேவன், நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். எப்போன்னு இருக்கிறார்? என்கிட்ட கேளு, தோவரன், நான் ரெடியா இருக்கிறேன், என்கிட்ட கேளு, அந்த உதவியை நான் செய்கிறேன். அப்படி ஆயத்தமா நிற்கிறார், ரெடியா நிற்கிறார், வைராக்கிய வாஞ்சியாக ஆண்டவர் நிற்கிறேன்னு சொல்லி சொல்றார். நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களோ? சும்மாவா சொல்லுது? இல்லையா? இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்கள் மேல வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். உங்களுடைய முன்னேற்றத்தில், உங்களுடைய ஆசீர்வாதத்தில், உங்களுடைய சமாதானத்தில், உங்களுடைய நிம்மதியில், உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்க பெருகுகிறதுல, உங்களுடைய பாதுகாப்பில், உங்களுடைய சரீர ஆரோக்கியத்தில் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களை உயர்த்த தேவன் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை பலமா தட்டுங்க. அவர் அந்த வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் அப்படி துடிச்சிட்டு இல்ல. எதுக்காக நிக்கிறாருன்னு சொன்னாக்கா, அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. அந்த கிருபையை அளிக்கிறதுக்காக தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இங்கே தான் நம்ம அந்த பெருமை தாழ்மை அதனுடைய சரியான அர்த்தத்தை இங்கே கண்டுபிடிக்க முடிகிறது. பாருங்கள், நம்ம அதை குறித்து பல போதனைகளை நம்ம செய்திருக்கிறோம். ஆனால் தாழ்மைன்னா யார் தாழ்மைன்னு சொன்னாக்கா, தேவன் எனக்குள்ள கொடுத்திருக்கிற கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் தான் தாழ்மையானவர்கள். ஆமேன். தன்னுடைய 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது பாருங்கள். பெருமைன்னு சொல்லும்போது 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, தங்களுடைய சுயபலம், தங்களுடைய மாம்சம், தங்களுடைய படிப்பு, தம்முடைய பணத்தை பயன்படுத்தி தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் பெருமை இல்லையா? இன்னொரு பக்கத்தில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் தேவனை தேடாமல் தேவனை சார்ந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இதுவும் பெருமை தான். ஆமேன். இப்போ 2 எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது பெருமை. ஆனால் தாழ்மைன்னு சொல்லும் பொழுது எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதிகமான கிருபையை அளிக்க அவர் வாஞ்சியாக இருக்கிறார். இந்த காரியத்தை செய்ய எனக்கு கிருபை தருகிறார். அவரை துதிக்க எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இல்லையா? துதிக்க எல்லா நேரத்தில் துதி வந்துடாது. எல்லா நேரத்தில் துதி வருதா? எல்லா நேரத்தில் ஜெபம் ஓடுதா? எல்லா நேரத்தில் பாட்டு பாடன்னு தோணுது இல்லையா? ஒருவன் சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாட கடவன், துக்கமாக இருந்தாக்கா ஜெபம் பண்ண கடவன் சொல்லி சொல்கிறாரு. துக்கத்தில் எப்படி பாட்டு பாடுறது? அப்போ கர்த்தர் எனக்கு அதிகமான கிருபையை தருகிறார். அல்லேலூயா. அவர் இந்த சூழ்நிலையிலையும் நான் துதிப்பேன்.
ஆமென். அதான் எக்காலத்தில் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன ஒரு காரியம் நடக்கலன்னு சொன்னாலே நம்முடைய முகமெல்லாம் தோய்ந்து போய் விடுகிறது, நம்முடைய தேவன் மேலே இருக்கிற வாஞ்சை நாட்டம் எல்லாம் குறைந்து போய் விடுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு இப்போ என்ன சித்தம், சித்தம் என்ன அர்த்தம்? இப்போ நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறோம், என்ன சித்தம்? தேவனுடைய சித்தத்தை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு விசுவாசி, சபைக்கு வந்திருக்கிறோம், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன? இல்லை இல்லை இல்லை, இங்கே சபை, இந்த அட்மாஸ்பியரில் இங்கே நம்ம வந்திருக்கிறோம், இங்கே இந்த சூழ்நிலையில் தேவனுடைய சித்தம் என்ன உங்களை குறித்து? நீங்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய ஆலயத்தில் நுழையணும் இல்லையா? அங்கே அவரை துதித்து நம்ம ஆராதிக்கணும், முழு மனதோடு முழு உற்சாகத்தோடு நம்ம அவரை பாடணும், நம்ம அவரை துதிக்கணும், விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும், ஜெபிக்கணும், காணிக்க தசமபாகத்தினால தேவனை கனப்படுத்தணும், வசனத்தை காதுகளை திறந்து நம்ம அதை கேட்க வேண்டும், அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இங்கேருந்து நம்ம கொழுத்த கன்றுகளாக இங்கேருந்து வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும், சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் நம்ம அழிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தம். இன்னைக்கு இப்போ இந்த சூழ்நிலையில் இதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. இப்போ இதை செய்வதற்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. கிருபையை கொடுத்திருக்கிறாரு. இப்போ எனக்கு இங்கே சரீரத்தில் வலி இருக்கிறது, எனக்கு பிரச்சனை இருக்குது, மனசில் சோர்வாகுது, வரும்போதே சண்டை போட்டு தான் நான் வந்தேன், அது பற்றில எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ என்ன பாஸ்டர், சபையில் நடிக்க சொல்கிறீங்களா? நான் ரொம்ப உண்மையாக தான் நான் இருப்பேன். நடிக்கிறது கிடையாது. அது நிறைய பேர் அப்படி நினச்சிருவாங்க. நடிக்கிறது கிடையாது. எனக்கு எப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது, எப்போ தான் என் மனசு ஒழுங்காக இருந்திருக்குது இல்லையா? எப்போ தான் யாருக்கு தான் எது தான் இல்லாமல் தான் இருந்துக்குது? எப்போயாவது யாருக்காவது ஏதாவது ஒன்று இருந்து தானே இருக்குது இல்லையா? ஆனால் தேவன் அதன் எல்லாவற்றின் மத்தியிலும் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையை நான் பாடுவேன். ஆமென். இந்த சூழ்நிலையை நான் கம்பீரமாக அவரை நான் ஆர்ப்பரிப்பேன். அதுதான் என்ன பண்ணும், உங்களை அந்த கிருபையின் மேல கிருபையை பெற்றுக்கொள்ள செய்துவிடும். சிறை கதவுகள் அப்பதான் உடையும். அல்லேலூயா. துதிச்சா சிறை கதவுகள் உடையும் தான், ஆனால் துதிக்கணுமே, அதுக்கு தான் அவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அந்த கிருபையை நான் வீணாக்க மாட்டேன்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏற்கனவே கிருபை இருக்கிறது, அந்த கிருபையை நான் பயன்படுத்த அவர் மேலும் மேலும் அவர் கிருபையை தருகிறார், மேலும் மேலும் கிருபையை தருகிறார். அந்தந்த சூழ்நிலைக்கு கிருபையை தருகிறார், அந்தந்த பலவீனமான காரியங்களுக்கு கிருபையை தருகிறார், அந்தந்த நாளுக்குரிய கிருபைகளை அவர் தருகிறார். அதை பயன்படுத்துகிறவனுக்கு பெயர் தான் தாழ்மை உள்ளவன். ஆமென். அது தேவை கிடையாது. என் மனசு சரியில்லை, நான் ஜெபிக்கலை, நான் துதிக்கலை, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவருக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னாக்கா அதுக்கு தான் அதுதான் பெருமை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. புரியுங்களா? நம்ம பெருமை என்னமோ நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு ஏற்கனவே. நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸில் கிடையாது பெருமை. நீங்கள் படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காதவங்களாக இருக்கலாம் இல்லையா? படித்தவங்களுக்குள்ளார தாழ்மையானவங்களும் இருக்கிறாங்க, பெருமையானவங்களும் இருக்கிறாங்க. பணக்காரர்களுக்குள்ளார தாழ்மையானவர்களும் இருக்கிறாங்க, பெருமையானவர்களும் இருக்கிறாங்க இல்லையா? நல்லா விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸுங்களை போடுறவங்களுக்குள்ளார தாழ்மையானவங்களும் இருக்கிறாங்க, பெருமையானவர்களும் இருக்கிறாங்க. பெரிய பங்களா வச்சுருக்கிறவங்ககிட்ட தாழ்மையானவங்களும் இருக்கிறாங்க, பெருமையானவர்களும். பெரிய பெரிய கார் வச்சுருவங்ககிட்ட தாழ்மையானவங்க இருக்கிறாங்க. அப்போ வெளி காரியங்கள் சம்மந்தப்பட்டு நம்ம வெளியில் இருக்கிற காரியத்தை வச்சு கணக்கு பண்ணிடுறோம். ஒரு பணக்காரராக இருந்தாக்கா அவர் பெருமையானவராக தான் இருக்கணும், ஒரு ஏழையாக இருந்தாக்கா தாழ்மையானவராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏழ்மையாக இருக்கிறவங்க எவ்வளோ பெருமையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இல்லை, அதே ஏழ்மையானவர்கள் தாழ்மையானவர்களும் இருக்கிறாங்க, பெருமையானவர்களுக்குள்ள தாழ்மையானவர்களும் இருக்கிறாங்க, பெருமையானவர்களும் இருக்கிறாங்க. அப்போது இது மனத்தாழ்மை. அல்லேலூயா. இருதயம் சம்பந்தப்பட்ட காரியம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயம் என்னுடைய கிருபையை சார்ந்து கொண்டு இருக்கிறதா? அல்லேலூயா. அந்த இருதயம் கிருபையை சார்ந்து கொண்டு துதிக்க முடியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை கூடயும் தேவனை துதிக்கிறதா? அல்லேலூயா. அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அப்போ அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஓகே. ஆகையினால தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எது என்னமோ எனக்கு ஒன்றுமே புரியல, காரியங்கள் ஒன்றுமே புரியல, ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை செஞ்சுட்டு போயிடுறேன். எத்தனை பேருக்கு விளங்குகிறது?
உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்கு மனசு ஒழுங்காக்குதோ மனசு ஒழுங்கா இல்லையோ, எனக்கு வந்து இவங்க இப்படி பேசினாங்களே, எல்லாரும் உங்களை எப்பவுமே தலைமையில் தூக்கி வைத்து கொண்டு ஆட மாட்டார்கள். தெரிஞ்சு கொள்ளுங்க. அதை எல்லாரும் உங்களை வந்து தலைமையில் தூக்கி வைத்து புகழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். சிலருக்குலாம் அது தேவைன்னு பாருங்க. நீங்கள் புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி, என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதை நான் செய்வேன். அதுதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அல்லேலூயா. சொல்லிட்டு பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யார் அது பிசாசு? பிசாசுன்னு என்ன அர்த்தம்? இப்போ என்னுடைய மாம்சத்துக்கு நான் இடம் கொடுத்துறேன். மாம்சத்தில் என்ன இடம் இருக்குது? இப்போ மாம்சம் வந்து துக்கமாக இருக்குது, இவங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த தடை இதில் வந்து நான் வந்து என்னுடைய மாம்சம் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கும்பொழுது பிசாசு அதை தான் பயன்படுத்துவான் இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளை மேலே அவன் கையை வைக்க முடியாது. ஆனால் இந்த மாம்ச கிரியைகள் எழும்பும்பொழுது அதன் மூலியமாக தான் பிசாசு என்ன பண்ணுறான்? செயல்பட அவன் பார்க்கிறான். அப்படி சொல்கிறாங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற கிருபையை நான் வீணாக்க மாட்டேன். நீர் கொடுத்திருக்கிற கிருபையை நான் போக்கடிக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மேலும் மேலும் கிருபை பெருகும், மேலும் மேலும் அற்புதங்கள் பெருகும், மேலும் மேலும் வாசல்கள் திறக்கப்படும், மேலும் மேலும் பலன் பெருகும். ஆனால் இப்போ இருக்கிற அந்த கிருபையை பயன்படுத்தினால்தான் தேவன் அதை செய்கிறார். நம்ம செயலற்றவர்களாக இருக்கிறவர்களை தேவன் ஒன்றுமே செய்ய முடியாது. சோம்பேறிகளை தேவன் ஒன்றுமே செய்ய. நீங்கள் வேதத்தில் அழைத்தவர்கள் எல்லாரையும் போய் பாருங்க. எலிசாவை போய் அழைக்கும் பொழுது எலிசா என்ன பண்ணின்னு இருக்கிறாரு? 12 ஏர் மாடுகளை பூட்டி நிலத்தில் உழுது கொண்டு இருக்கிறாரு. என்ன வேலைக்கு போய் எடுக்க போறாரு? தீர்க்கதரிசிக்காக ஒரு ஆளை எடுக்க போனாக்கா எப்படிப்பட்ட ஆள் எடுக்கிறாரு? பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு மனுஷன். 12 ஏர் மாடு பூட்டின இதை பார்த்துருக்கிறீங்களா? நீங்கள் கிராமத்தில் எதை பார்த்துக்கிறீங்களா? ஊரில் எதை பார்த்துக்கிறீங்களா? 12 ஏர் மாடு பூட்டி ஏர் உழ பார்த்துருக்கிறீங்க? கிடையாது. சும்மா 2 மாடு தான். வேணா குதிரை வேணா, அந்த ரதங்கள் வேணாலும் அப்படி வேணாலும் இருக்கான். அது கூட எங்கேயாவது சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இது 12 ஏர் மாடு பூட்டி கொண்டு உழுது கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனை நீ தான் எனக்கு வேணும் வா. பிஸியான ஆளுகளை தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தம்முடைய வேலையை செய்ய அழைக்கிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்ணியிருந்தாங்க? இயேசு போகும்பொழுது அவங்க பிஸியாக, அவங்க மீன் பிடிக்கிற தொழிலில் பிஸியாக இருக்கிறவங்க. தூங்கி நிற்கும்பொழுது எழுப்பினார? போய் ஜெயிலில் இருக்கும் பொழுது பேதுரு எழுப்பின மாதிரி இல்லை. எப்படி எப்போ கூப்பிட்டாரு? மீன்களை பிடித்து கொண்டிருந்தாங்க. மத்தேயு எப்போ அழைச்சாரு? மத்தேயு பிஸியாக டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணின்னு பணத்தை எண்ணின்னு உட்காந்துக்கிறாரு. மத்தேயு கிட்ட ஆண்டு போய் சொல்கிறாரு, நீ வா என் பின்னாடி வான்றாரு. அல்லேலூயா. அப்போது ஏற்கனவே கிருபைகள், அதெல்லாம் கிருபைகள். மீன் பிடிக்கிற தொழில்ங்கிறது ஒரு கிருபை, அது ஒரு கிருபை பாருங்க. ஆமேன். டேக்ஸ் கலெக்ஷனில் வேலை செய்கிறது ஒரு கிருபை. அப்போ அந்த கிருபை அவங்க ஏற்கனவே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களை தேவன் மேற்கொண்டு கிருபைகளை கொடுக்க அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் காரணங்களை சொல்லிக்கொண்டு இனி அல்லேலூயா, நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நான் விருதமாக ஆக்க மாட்டேன். இவங்க ரசிஸ்து, இவங்க நான் போனாலே இப்படி தான், இந்த ஆஃபீஸில் இப்படி தான், இந்த பீரோவில் இப்படி தான், எங்கள் கம்பெனியில் இப்படி தான், எங்கள் முதலாளி இப்படி தான். ஒரு காலமும் சொல்லாதீங்க. எனக்கு நீங்கள் கிருபை பெற்றவர்கள். ஆமே, நீங்கள் கிருபை பெற்றவர்கள். அந்த கிருபை உங்களுக்குள்ள வல்லமையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நீங்கள் எந்த சூழ்நிலையும் சோர்ந்து போகாதபடிக்கு, எந்த சூழ்நிலையும் மாம்ச கிரியைகளை நீங்கள் சார்ந்து கொண்டு இருக்காதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையினால உங்களை பலப்படுத்தி விடுவார். லூக்கா 5வது அதிகாரத்தில் பேதுரு அந்த மீன் பிடிக்கிற தொழிலில் அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு பாருங்க. ஆனால் இப்போது பிஸி மேன் தான், ஆனால் ஒன்றுமே காரியங்கள் எதுவுமே வாய்க்கல. ராத்திரி முழுவதும் அவங்க பிரயாசப்பட்டோம், ஒரு மீனும் அங்கே கிடைக்கல. அப்போ பேதுரு இயேசுவுக்கு தன்னுடைய படகை அங்கே கொடுக்கிறார். அதில் நின்று ஆண்டவர் அந்த பிரசங்கம் பண்ணுகிறார். அதை தொடர்ந்து 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இங்கே தான் இப்போ பேதுரு அவர்கிட்ட இருக்கிற திறமையை, தன்கிட்ட இருக்கக்கூடிய கிருபையை பயன்படுத்த போகிறார். தன்னுடைய தாழ்மையை காண்பிக்க போகிறார். இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்தவங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? மீன் பிடிச்சிட்டு வந்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க அந்த போட்டை தட்டை வச்சுட்டு வலையெல்லாம் எடுத்து அந்த மீனை மட்டும் எடுத்து அவங்க போட்டுட்டு அந்த வலையில் ஏதாவது ரிப்பேர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே போயிட்டு படுத்துருவாங்க, சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க. ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க.
அந்த மீன்களை எடுத்து அதை பிரிக்கிறது, அதை போய் மார்க்கெட்டில் விற்கிறாங்களோ, ரோட்டில் போய் விற்கிறாங்களோ, இல்லை அங்கேயே கடற்கரையிலேயே விற்கிறாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பெண்கள் தான் செய்வாங்க. அவங்களுடைய மனைவிகள் தான் அந்த வேலையெல்லாம் செய்வாங்க. இவங்க அதை பிடிச்சிட்டு வர வேலையோட சரியான அவ்வளவு ஒரு களைப்பான ஒரு வேலை அது. இப்போ பேதுரு அந்த மாதிரி தான் மீன் பிடிக்க போயிட்டு வந்து ராத்திரி ஃபுல்லாக அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு வந்து வலைகளை அவங்க வந்து அந்த பழுது பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இப்போ பேதுரு என்ன சொல்கிறாரு? பேதுருவால் முடியுமா? பேதுருவால் முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள், வாஸ்தவமாக சொல்லுங்கள். சரீரத்தில் பலன் இல்லை, மனசும் சோர்ந்து போய்க்குது. ஏன்? ஒரு மீன் கூட அவருக்கு கிடைக்கல. கடலுடைய சூழ்நிலை எப்படி இருக்குது? கடல்லையும் மீன் இல்லாதது போல தான் இருக்குது. ஏன்னா ராத்திரி ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன், எங்கே எப்படி போட்டாக்க மீன் கிடைக்குங்கிறது அவருக்கு தெரியும். இப்போது இவரை விட்டாக்கா போய் தூங்குறதுக்கு தான் அவர் வந்து ரெடியாக இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போயிட்டு வலையை போடு. இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆமீன். இது கை கொள்ள முடியுமா? முடியாதா? முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா ஒரு ஃபிஷர்மேன் அவ்வளோ டயர்டாக இருக்கிறாரு, மனம் சோர்ந்து போகுது, கடலும் ஒன்றும் சரிப்பட்டு வரல. இப்போது இவர் சொல்கிற வார்த்தையை இவர் கீழ்ப்படியணும். எப்படி இவரால் முடிஞ்சது? அவர் சொல்கிறாரு பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படவில்லை, ஆகிலும். யோனா என்ன சொன்னார்? ஆனாலும் சொன்னார் பாருங்க. இங்கே என்ன சொல்கிறார்? ஆகிலும். என்னால் முடியாது தான், என்னால் மறுபடியும் போய் வலையை போட முடியாது தான், ஆகிலும் ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அப்போ நான் கேட்குறேன், பேதுரு இப்போ மட்டும் உனக்கு எப்படி முடிஞ்சது? பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்காரன் வந்து கேட்டான், வாயா என் கூட இன்னொரு மீன் பிடிக்க போகலான்றான். வேணான்றான். பேதுரு சொல்கிறாரு வேணான்றாரு. அவங்க வந்து மனைவிமார்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, ஏன் இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றுமே இல்லை, மறுபடியும் போய் எதை பிடிச்சின்னு வாங்குறாங்க. பேதுரு சொல்ல, என்னால் முடியாதுன்றார். இல்லையா? ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, எங்கள் படகுலாம் மீனுக்குது, நீ மட்டும் வெறும் கையோட வந்திருக்கிற, போய் எதை இப்போ பிடிச்சின்னு வந்து காட்டு அப்படின்றாங்க. என்னால் முடியாதுன்றாங்க. இயேசு வந்து நீ போய் படகுல போய் மீன் வலையை போடுன்றாரு. அப்போ மட்டும் முடியாது பேதுருக்கு, இப்போ மட்டும் எப்படி முடிஞ்சது? அதுதான் கிருபை. அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை பயன்படுத்தும் பொழுது தான் உங்களுடைய சக்தியினால, உங்களுடைய பலத்தினால, உங்களுடைய ஃபிஷர்மேன் தொழில் திறமையினால செய்ய முடியாததை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையோடு அந்த அர்ப்பணிக்கும் பொழுது அங்கே அந்த கிருபை செயல்பட்டு விடுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதுதான் அந்த தாழ்மை. தாழ்மைன்னா என்ன அர்த்தம்? இப்படி தலையை சொருகிறதா தாழ்மை? நான் சொல்லிக்கிறேன் இல்லையா? இல்லை, அது கிடையாது தாழ்மை. தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும்பொழுது அதுக்கு கீழ்ப்படுகிறது தான் அந்த தாழ்மை. அல்லேலூயா. அதுக்காகத்தான் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. என்னால் முடியாதுங்க, இதெல்லாம் என்னால் முடியாது, இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது எப்படி சொல்கிறோம்? ஏன்னா அதே காரியத்தை வச்சு தான் இன்னொரு காரியத்தை நம்ம செய்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படிவதற்கு தேவையான கிருபையை தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். எசேக்கியேல் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். ஐயோ இது ரொம்ப கஷ்டமாகுதுங்க, இப்படிலாம் யாருங்க செய்ய முடியும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? தேவன் தம்முடைய கிருபையை தராமல் நம்மக்கிட்ட ஒரு காரியத்தை செய்யும்படிக்காக கேட்கறது இல்லை. ஒரு காரியத்திற்கான கிருபையை கொடுத்துட்டு தான் இந்த காரியத்தை செய்யும்படிக்காக என்னிடத்துல தேவன் கேட்கிறார். இப்போ அசுத்த ஆவியை, பிசாசை துரத்துவதற்கு தேவையான வல்லமையும் அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கிருபையும் தேவன் கொடுக்கலனாக்கா பிசாசை போய் துரத்துன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவார்? சொல்ல மாட்டார். அப்போ என்கிட்ட சொல்கிறாருன்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான கிருபையை எனக்கு ஏற்கனவே கொடுத்து இருக்கிறார். இப்போ எசேக்கியேல் 36 பாருங்க, 26 கூட வாசிக்கிறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, இது ரட்சிப்பில் நமக்கு நடக்கிற காரியம். ரட்சிப்பில் என்ன நடந்துக்குது பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் வந்து ரட்சிப்பில் உங்களுக்கு புதிய இருதயத்தை, புதிய சிந்திக்கிற விதத்தை, புதிய நாட்டங்களை, புதிய விருப்பங்களை எல்லாம் வைத்து புதிய இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கல்லான இருதயம் கிடையாது. கர்த்தர் மேலே ஒரு கர்த்தருடைய வாசனையே தெரியாத ஒரு ஜனமாக இல்லை. இப்போ கர்த்தர் மேலே ரொம்ப வாஞ்சியாக விருப்பமாக வாஞ்சித்து அவரை தேடக்கூடிய ஜனங்களான அப்படியான ஒரு இருதயத்தை தேவன் மாற்றிட்டார். எத்தனை பேருக்கு தெரியும் இருதயத்தை மாற்றினா எல்லாமே மாற்றிடலாம் இல்லையா? நேபுகாத் நேச்சாருக்கு மிருகத்தினுடைய இருதயத்தை கொடுத்தவனே அவன் என்ன ஆகிட்டான்? மிருகம் மாதிரி ஆகிட்டான் பாருங்கள். 120 தேசத்தை ஆண்டு கொண்டு இருந்த ராஜா ஒரே நாள் தேவன் என்ன பண்ண, இருதயத்தை அப்படி மாற்றிட்டார். அவனுக்கு என்ன பண்ண, மிருக இருதயத்தை கொடுத்துட்டார். மிருக இருதயத்தை கொடுத்த உடனே அவனுக்கு கழுகுக்கு முளைக்கிற மாதிரி முடி முளைக்க ஆரம்பிச்சிது. நகம் எல்லாமே இந்த கழுகுக்கு இருக்கிற மாதிரி நகம், காலில் இருக்கிற நகம்லாம் வந்துட்டு
வெளியில் பனியிலையும் வெயிலையும் ராத்திரியும் பகலமாக கடக்கிறான், வெளியில் கடக்கிறான், புல்லு மேய்ஞ்சி நிற்கிறான். யாருன்னு பார்த்தாக்கா 120 தேசத்துக்கு ராஜா. தேவன் இருதயத்தை திருப்பினாரு. அல்லேலூயா. அதே தான் ரட்சிப்பில் அதான் செய்கிறார். ரட்சிப்பில் என்ன செய்கிறாரு? ரட்சிப்பில் புதிய இருதயத்தை கொடுத்துடுறாரு. அவருடைய பிள்ளை ஆமென் தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தை அவருக்கு கீழ்ப்படினோம், அவருக்கு பயந்து நடக்கணும், அந்த மாதிரி காரியத்துக்கு செய்வதற்கான இருதயத்தை தேவன் கொடுத்து விடுறார். சரி, அடுத்த வசனத்தை பாருங்க. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து. எதுக்கு வச்சிருக்கிறாரு? அந்த ஆவியானவர் யாரு? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக எனக்குள்ள இருக்கிறார், கிருபையின் ஆவியானவர். ஓகே, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும். இங்க செய்வீங்கன்னு சொல்றாரா? செய்ய பண்ண போறதே யாரு? அது வைராக்கிய வாஞ்சியாக எனக்குள்ள அதிகமாக கிருபையை அளிக்கக்கூடிய ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் தான் என்ன பண்ண போகிறாரு? செய்ய பண்ணவே போகிறாரு. அப்ப ஏன் தான் என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா, அதான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உக்காந்துக்கிறதுக்கும் வீட்டுக்கு வந்தவங்களை பார்க்கறதுக்கும் பிள்ளையை போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். எனக்கு விருப்பம் இல்லை, நான் விரும்பினேன்னு சொன்னாக்கா, ஆமென், நான் விரும்பினேன்னு சொன்னாக்கா அதுக்கு தேவையான கிருபையை தேவன் கொடுத்துருவார். அல்லது வேறு வார்த்தையில் சொன்னாக்கா, எனக்குள்ள ஏற்கனவே இருக்கிற கிருபையை நான் பயன்படுத்தாமல் இருக்கிறேன், அதனால தான் என்னால் முடியல. நான் கிருபையை பயன்படுத்தும் பொழுது அந்த காரியத்தை செய்ய என்னாலே ஆகும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஆகும். இப்போ சமீபத்தில் என்ன போதனை நம்ம சொல்லி கொண்டு இருந்தோம்? சமீபத்தில் இந்தியாவுக்கு போகிறது முன்னாடி என்ன போதனைகள் இருந்தது சபையில்? என்ன ஃபஸ்ட்டு போன வாரத்து செய்தியே தெரியல. நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி நோட்டு திருப்புறாங்க ஒரு சிலர். சரி, இந்த கொடுக்கறதை குறித்து சொல்லியிருந்தோம் இல்லையா? ஆமாம், அது கர்த்தருடைய போதனை. பாஸ்டருடைய கண்டுபிடிப்பா இல்லை, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அது நமக்கு சொல்லப்படுகிறது. இப்போ நான் கொடுக்கிறது என்கிறது பணம் சம்பந்தப்பட்டது கிடையாது, அது தேவனுடைய ஒரு கிருபை. என்ன அர்த்தம்னாக்கா, அந்த இருக்கிற கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் தான் தன்னிடத்தில் இருக்கிறதை தேவனுக்கு கொடுக்க முடியும் என்று சொல்லி தான் அதனுடைய அர்த்தம். அதை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 9வது அதிகாரம் எல்லாமே எதை குறித்து தான் பேசுகிறதுன்னு சொன்னாக்கா, காணிக்கை, தசம பாகம் கொடுக்கிறது, இதை குறித்து தான் அங்கே பேசிக்கொண்டு வருகிறார். உதாரணத்துக்கு 6வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் இல்லையா? உற்சாகமாக கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். அப்போ அந்த சப்ஜெக்டே என்னதாங்க? 2 கொரிந்தியர் 8:9 என்னதான் சப்ஜெக்ட்? கொடுக்கிறதை குறித்து தான் அங்கே சப்ஜெக்ட். இப்போ நான் சொன்ன கொடுக்கிறது என்கிறதே ஒரு கிருபை. அல்லேலூயா. எனக்கு கிருபை கொடுத்தா, ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாக்க நான் கொடுக்கிறேன், அப்படி கிடையாது. கிருபையை, ஏற்கனவே இருக்கிற கிருபையை பயன்படுத்துகிறவர்கள் தான் அதை கொடுக்க முடியும். சரி, கடைசி வசனத்தை பாருங்க. அதில் இப்போ கொரிந்தி சபையிலிருந்து பரிசுத்தவான்களுக்காக காணிக்கை தசம பாகங்களை கலெக்ட் பண்ணி பவுல் என்ன பண்ணுறாரு? எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அவர் அனுப்பி கொண்டு இருக்கிறார். இப்போ 14வது வசனத்தில், உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். என்ன அந்த விசேஷித்த கிருபை? இந்த கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களிடத்தில் இருக்கிற விசேஷித்த கிருபை என்னது? நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு விசேஷித்த பரிசு கிடைக்கும். கொரிந்து சபையில் இருக்கிற ஜனங்களை புகழ்கிறார் இவர். என்னன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற மிகவும் விசேஷித்த கிருபை சொல்லிட்டு எதை சொல்றாரு? அவங்க கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமேன் சொல்லுங்க. அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு மிகவும் விசேஷித்த கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை நிமித்தம் அந்த பரிசுத்தவான்கள் உங்களிடத்திலிருந்து அந்த நன்மையை பெற்றுக்கொண்டாங்களே, அந்த பரிசுத்தவான்கள் உங்கள் மேலே ரொம்ப வாஞ்சியா இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு விளங்குகிறது? எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை பயன்படுத்துகிற மனுஷன்தான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பான். கிருபையை பயன்படுத்துகிற மனுஷன்தான் அந்த கிருபையை போக்கடிக்காம எல்லா நேரத்திலும் தேவனை ஜெபிப்பான், தேவனை நோக்கி பாடுவான், துதிப்பான், ஜெபிப்பான், வசனத்தை வாசிப்பான். அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் மேலே கிருபை இருக்கிறதா, ஒருத்தவங்களை அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அவங்க மேலே கிருபை இருக்கிறதா அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ள முடியும். அல்லது வேறு வார்த்தையில் சொன்னாக்கா, அவங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற, தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபையை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா அப்படிங்கிறத கண்டு கொள்ள முடியும். ஆமேன்.
இந்த கொரிந்து சபை ஜனத்தை பார்த்தவொடனே பவுல் கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுக்கு மிகவும் விசேஷமான கிருபை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் வந்து பரிசுத்தவான்களுக்காக நீங்கள் கொடுத்தீங்க. ஆமேன். அதனால அவர்கள் உங்கள் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, இப்போது அந்த கிருபையை இவங்க பயன்படுத்தினாங்க இல்லையா? அப்போ என்ன உண்டாகணும்? அங்கே அவங்க கிருபையை பயன்படுத்துகிறதுனால கிருபையின் மேலே கிருபை பெருகணுமா? அப்போ எப்படி பெருகினது பாருங்கள். அவங்களுக்கு 8வது வசனத்தில் பாருங்கள், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கரங்களை பலமா தட்டுங்க. பாருங்க, ஒரு கிருபையை நீங்க பயன்படுத்தும் பொழுது சகலவித கிருபைகளிலையும் தேவன் என்ன பண்றாரு? பெருக செய்கிறார். அது எதற்காக? நீங்க எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாக இருக்கணும், சகலவித நற்கிரிகளில் நீங்க பெருகணும். நீங்க தேவன் இடத்துல சகலவித கிருபையும் அதற்காகத்தான் பெருக செய்கிறார். இப்போ எத்தனை பேருக்கு விளங்குகிறது? இப்போ இருக்கிற கிருபையை நீங்க பயன்படுத்தினாதான் மேலும் மேலும் கிருபைகள் பெருகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய என்னை நான் அர்ப்பணிக்கும் பொழுது தான் மேலே மேலே கிருபைகள் பெருகும். பேதுரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய அன்னைக்கு அர்ப்பணித்தபடினால அவனுடைய படகு மீன்களினாலே நிரம்பினது. 2 படகு மூழ்கி போகத்தக்கதாக மீன்கள் பெருகினது. அல்லேலூயா. அதுதான் அவன் பெற்றுக்கொண்ட கிருபையின் மேலே கிருபை. இன்னொரு கிருபையின் மேலே கிருபை என்னத்தை பெற்றுக்கொண்டார் பேதுரு? அன்னைக்கு தான் பேதுரு தான் மிகப்பெரிய பாவி என்கிறத கண்டுபிடிச்சார். ஆமீன். நான் பெரிய பாவி ஆண்டவரே, என்னை விட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா பேதுரு? அங்கே தான் அவர் சொன்னார், ஒரு மனுஷன் தான் எவ்வளோ பெரிய பாவின்னு சொல்லி கண்டுபிடிச்சான்னு சொன்னாக்கா அவனுக்குள்ளார தான் அந்த கிருபை இருக்கிறதுன்னு அர்த்தம். கிருபையை உடையவர்கள் தான் தங்களை குறித்து கண்டுபிடிப்பாங்க. நான் எவ்வளோ பெரிய பாவி, எனக்கு பெரிய ரட்சிப்பு வேண்டும் அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிப்பார்கள். அந்த கிருபை இருந்தும் அதை போக்கடிக்கிறவங்க, அதை வேஸ்ட் பண்ணுகிறவங்க, அல்லது அந்த கிருபையை சார்ந்து கொள்ளாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? தங்களுடைய மாம்ச பலன், தங்களுடைய முயற்சிகள், தங்களுடைய படிப்புகள், தங்களுடைய ஆள் பலன்கள், கும்பல், இதெல்லாம் கும்பலை சார்ந்து கொண்டு இருப்பாங்க. அதனால கர்த்தர் ஆரம்பத்துலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், கும்பலை நீ வந்து சேர்ந்து கொள்ளாத. 4 பேர் இருந்தாலும் எப்படி தான் 500 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறது. அல்லேலூயா. ஆமாம், கும்பலை சார்ந்து, கும்பல் இருந்தால் ரொம்ப நல்லது, பிரச்சனை இல்லை. அப்படி கும்பலாக இருக்கிறவங்களை குறித்து நான் குறையா சொல்லலை. ஆனால் கர்த்தர் அதை கற்றுக் கொடுக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. 4 பேர் இருந்தாலும் 500 பேருக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் தேவன் கிருபையை கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த கிருபையை நான் பயன்படுத்தும் பொழுது வேற என்ன அந்த கிருபையை அங்கே கொடுத்தார் பேதுருக்கு? ஒன்று, முதல்ல 2 போட்டு நிறைய மீனை கொடுத்தார். 2வது கிருபை பெருகுது பாருங்க. வேற என்ன பண்ணாரு? தான் பாவி என்கிறத பேதுரு கண்டுபிடிச்சார். ஆமேன். 3வது என்ன பண்ணாரு? கிருபை ஸ்டாப் ஆகுறது இல்லை பாருங்க, கிருபை பெருகினே இருக்குது. 3வது என்ன பண்ணாரு? சொல்லுங்க. ஆமா, நீ மீனே பிடிச்சின்னு இருக்காத, நான் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக ஆக்குவேன். இது பெரிய கிருபை இல்லையா? கிருபையின் மேல கிருபை பெருகுது பாருங்க. வேற என்ன கிருபை கிடைச்சது பேதுருக்கு? மகா பெரிய அப்போஸ்தலனாக அவர் மாறினார். அல்லேலூயா. கரங்களை பலமா தட்டுங்க. பாருங்க, அந்த கிருபையை எத்தனை பேர் நொண்டி காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நொண்டி காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் இல்லையா? இல்லையா? ஐயோ எனக்கு தலைவலி, இது மழை வர மாதிரி இருக்குது, இந்த காரியத்தில் எப்படி இருக்குது, அந்த காரியத்தில் இருக்குது, இது எனக்கு நடக்கலை, நான் தேடி என்ன பண்ணுகிறது, நான் ஜெபித்து என்ன பண்ணுகிறது, இப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்களை நம்ம காரியங்களை சொல்லி கொண்டு இருக்கிறபடியினால நம்ம அந்த கிருபையை பயன்படுத்தலாம். ஆமாம், உண்மைதான், எனக்கு வந்து சோர்வாக இருக்குது தான், உண்மைதான், எனக்கு பலவீனமாக இருக்குது, உண்மைதான், எனக்கு இந்த சூழ்நிலையெல்லாம் எதிர்ப்பாக தான் இருக்குது. ஆனால் எனக்குள்ள ஒன்று இருக்கிறது. என்ன? வைராக்கிய வாஞ்சியாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளிருந்து கிருபையை கொடுத்து என்னை அதை செய்ய வைக்க பண்ணவரால் முடியும். அவருடைய கிருபையை நான் சார்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. பெட்டிலேருந்து ஏஞ்சி உக்காந்தது மாதிரி அந்த இடத்த விட்டு தூசியை தள்ளிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? அது நீங்கள் ஏஞ்சி வரும்பொழுது தான், அந்த ஒரு படியை நீங்கள் எடுத்து வைக்கும்பொழுது தான் அந்த கிருபை வருகிறது. வலையை போட்டால் தான் மீன் வரும். பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, முதல்ல என்னுடைய படகை நிரப்புங்க, அப்புறமா நான் போய்ட்டு வலையை போடுறேன்னு சொன்னாரா? என்ன பண்ணார்? வலையை விரிச்சாதான் கிருபை அங்கே செயல்படுகிறத பார்க்க முடியும். ஆமேன்.
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். ஆனா அந்த அப்பா என்ன சொல்றாரு, அந்த அசுத்தாவி பிடித்திருந்த அந்த மனுஷனுடைய அப்பா என்ன சொன்னாரு, உம்மால ஏதாவது ஆனாக்கா எனக்கு நீங்க செய்யுங்கன்னாரு. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா நீ முதல்ல விசுவாசி, விசுவாசிக்கிறவனுக்கு ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் விசுவாசம் வருதா ஆகுறது வருதா? ஃபர்ஸ்ட் இல்லை ஆண்டவரே நீங்கள் முதல்ல எனக்கு இது செய்து காட்டுங்க, அற்புதத்தை செய்து காட்டுங்க, நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அதை நீங்கள் எனக்கு செய்யுங்க, நான் உங்களை நம்புகிறேன், எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க, நான் சபைக்கு வருகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? நீங்கள் எனக்கு செய்யுங்க, நான் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இல்லையா, நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க, நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? இல்லையா? நீ விசுவாசி, உனக்கு ஆகும். அல்லேலூயா. நீ விசுவாசிக்கிறது எதை காட்டுகிறதுன்னு சொன்னாக்கா, உனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நீ பயன்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஆமென். எனக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்திருக்கிற கிருபையை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுகமான, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வேலை கிடைச்சது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு வீடு வாங்கினேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு கார் வாங்கினேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு படிப்பில் நான் முன்னேறுகிறேன், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தான் எல்லாமே. ஆமேன். நீங்கள் முடக்கி கொண்டு இருந்தாக்கா வானத்திலிருந்து கீழே கொட்ட. நிறைய பேர் அது எப்படி நினச்சிக்கிறேன், எல்லாம் கிருபையினால தான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாக்கா என்ன நினச்சிடுறாங்கன்னாக்கா, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன், அப்படியே இருப்பேன், அது எனக்கு தானாக நடந்ததுக்கப்புறம் நான் சாட்சி சொல்லுவேன்ற மாதிரி நிற்கிறாங்க. இல்லை இல்லை, கிருபையே என்னது? அது கிருபையே முதல்ல உங்களை அந்த விசுவாசத்தில் செயல்பட என்னை பண்ணி விடுகிறது. ஆமீன் ஆமீன். ஆனால் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் சொல்லும்போது, எல்லாம் பாஸ்டர் இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது, எல்லாம் கிருபை தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன நினச்சிடுறாங்க ஜனங்க அதை கேள்விப்படும்பொழுது, சரி இவர் என்னமோ வீட்டில் உட்காந்து சும்மா உட்காந்துருந்தாரு, அது என்னமோ தானாக நடந்துடுச்சு அப்படிங்கிறது போல் நினைக்கிறாங்க. அதுதான் கிருபைன்ட்டு நம்ம நினைக்கிறோம், அப்படி தான் நினைக்கிறோம் இல்லையா? பல நேரங்களில் கிருபைன்னு சொன்னால் என்ன நினச்சிடறோம்னாக்கா, இலவசம், இது எப்படிங்க நடந்தது, கிருபைனாலங்க. அப்போ கிருபைனால இவர் ஒன்றுமே செய்யலை, அது என்னமோ தானாக நடந்துடுச்சு, லக்கில் ஃப்ளூக்கில் அப்படி நடந்துடுச்சு, இவர் சும்மா அதுக்கு மேல் பூச்சி பூசி இது கிருபைனால அப்படி சொல்றாருன்னு நீங்க நினைச்சுட்டு இருப்பீங்க. இல்ல, அது நீங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. கிருபைன்னு சொன்னாக்க இன்ஆக்டிவ் கிடையாது. நீங்கள் சும்மா அமர்ந்திருப்பீர்கள், உங்களுக்காக கர்த்தர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உட்காந்து நிற்க போறேன்னா கையை கட்டி, இல்ல இல்ல இல்ல, அதுதான் நிறைய பேர் தவறாக நினைத்து விடு. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, நான் கம்முன்னு உட்காந்துருந்தோம் பொழுது கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். இல்லை, நீங்கள் அந்த சும்மா உட்காருதுங்கிறதுன்னு சொன்னாக்கா, ஜபத்தில் தேவனை தேடுகிறது, அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளுகிறது, அவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது, விசுவாசத்தின் கிரியைகளை காண்பிக்கிறது, அன்பின் பிரயாசங்களை காண்பிக்கிறது, நம்பிக்கையில் பொறுமையை இது எல்லாமே இருக்கிறது. அப்போ கர்த்தர் நமக்காக அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்? விசுவாசத்தின் கிரியைகளை செய்து கொண்டிருக்கும்போது, அன்பின் பிரயாசங்களை செய்து கொண்டிருக்கும்போது, நம்பிக்கையை நான் பொறுமையை நான் காத்து கொண்டிருக்கும்போது என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்னாக்கா, எனக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற கிருபையை நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆனால் அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? தேவனை துதிக்க மாட்டாங்க, தேவனை மகிமைப்படுத்த மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க, தேவனுக்காக நேரத்தை கொடுக்க மாட்டாங்க, தேவனுக்காக ஊழியத்தை செய்ய கொடுக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவர் சொல்கிறார், நீ ஆதியில் இருந்த அந்த அன்பை நீ விட்டு விட்ட. எபேசு சபைக்கு சொல்கிறாரு, உன்னுடைய கிரியைகள்லாம் எனக்கு தெரியும் இல்லையா, உன்னுடைய பிரயாசங்களை நான் பார்த்துருக்கிறேன், உன்னுடைய பொறுமையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் நீ ஆதியில் கொண்ட அந்த அன்பை நீ விட்டு விட்டாய் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? விசுவாசத்திலிருந்து வழிவு போயிட்டாங்களா? இல்லை, அந்த கிருபையை பயன்படுத்துகிறதிலிருந்து அவங்க விலகி போய் முன்னாடி ஆரம்பத்தில் உற்சாகமாக, ஆமேன், சுவிசேஷ ஊழியமா, ஓகே, ஜபமா, ஓகே, இரவு ஜபமா, கண்விழிப்பு ஜபமா, உபவாச ஜபமா, வெள்ளிக்கிழமை ஜபமா, வீட்டு ஜபமா, ஆராதனைகளா, எல்லாத்துலேயும். அப்போ மட்டும் எப்படி முடிஞ்சது? ஆண்டவர் அல்லேலியா கொடுத்துருந்தாரு. அல்லேலியா அப்போ இருந்ததை விட இப்போ தான் அதிகமாக கொடுக்குறாரு. ஆனால் நான் அப்போது கிருபைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ஆமேன். எனக்குள்ளே இருந்து எனக்குள்ளே ஒரு உந்துதல் சக்தியாக கிருபையை நான் பயன்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் இப்போது நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் போது கணக்கு பண்ணுறேன், லாஜிக் பார்க்குறேன், இது இப்படி லாபம் நஷ்டம்லாம் பார்க்குறேன், இது பிரயோஜனம் கிடையாது, இது லாபமானதில் மாத்திரம் நம்ம செய்வோம். ஆமீன். அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீ கிருபையை பயன்படுத்தாமல் இருக்கிற. கிருபையை நாம
போக்கடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, நான் கிருபையை வீணாக்குகிறது இல்லை. ஆமேன். கிருபையை நான் விருதாவாக ஆக்குகிறது இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமேன். நாம் எழுந்து நிற்கலாம். கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபை கிருபைதான் என்னை தாங்குகின்றது. சொல்லுங்க சொல்லுங்க, உங்க கிருபைதான். உண்மையாக உணர்ந்து அதை சொல்லுங்க. இனி அந்த கிருபையை நான் போக்கடிக்க மாட்டேன், அதை உதறி தள்ளிவிட மாட்டேன், அதை வீணாக்க மாட்டேன், வேஸ்ட் ஆக்க மாட்டேன். கிருபையை கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. எத்தனை பேரால் அதை சொல்ல முடியும்? சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. அந்த கிருபை என்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுடைய நெருக்கங்களில், உங்களுடைய பாடுகளில் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஏற்கனவே அந்த கிருபை இருக்கிறது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே ராஜா மாறாத நல்ல கிருபையே.
என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.